வணக்கம். உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலைபெறுத்தலும் நீக்கலும் நீங்கலா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. நம்முடைய இன்றைய 196வது கம்பராமாயண வகுப்பு சுந்தரகாண்டத்தில் காட்சி படலத்தில் நிலைக்கிறது. அசோகவனத்திற்குள் ராவணன் வந்து கொண்டிருக்கிற காட்சியை போன வகுப்பில் பார்த்தோம். அதே காட்சி தொடர்கிறது. ராவணன் உள்ளே வந்து கொண்டிருக்கிறான். அவன் காலெடுத்து நடந்து வர அங்கே என்னென்ன நிகழ்வுகள் நடக்கின்றன? ராவணன் 10 தலையன் நடந்து வருகிறான். ஆர்கலி அகழி அருவரை இலங்கை அடிபெயர்த்து இடுதொறும் அழுந்த நேர்தரும் பறவை பிறழ் திரை தவழ்ந்து நெடும் தடம் திசைதொறும் நிமிர சார்தரும் கடுவின் எயிருடை பகுவாய் அனந்தனும் தலை தடுமாற மூரிநீர் ஆடை இருநிலமடந்தை முதுகு உழுக்குற்றனள் முரல. அனந்தனும் நிலை தடுமாற என்றும் கூட ஒரு பாடம் உண்டு. தலை தடுமாறினாலும் நிலை தடுமாறினாலும் இரண்டும் ஒன்றுதானே. மிகப்பெரிய கடல் போன்ற அகழியையும் உயர்ந்த மலை திரிகூட மலையையும் கொண்ட இலங்கை 10 தலையன் காலெடுத்து நடந்து வர அவனுடைய அந்த காலடிகளால் அழுத்தம் உற்று இலங்கை நிலப்பகுதி அழுந்தியதால் அங்கே நிலத்தில் நடுக்கம் தோன்றி அந்த நடுக்கமானது சுற்றியிருக்கிற கடல் அலைகளை திரைகளை அதிகப்படுத்தி நேர் தரும் பறவை பிறழ் திரை, பறவை கடல், கடலிலே அலைகள் உண்டாகி அந்த அலைகள் தவழ்ந்து நெடும் தடம் திசைதோறும் நிமிர, அந்த அலைகள் அங்கே இருந்து அப்படியே தவழ்ந்து 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 அலைகள் தவழ்ந்தால் அலைகள் எல்லா இடத்திற்கும் விரிந்து பரவி 8 திசைகளிலும் இந்த அலைகள் மிக உயரமாக எழும்ப கிட்டத்தட்ட ஒரு பூமி நடுக்கமும் சுனாமியும். இதனால் என்ன ஆயிற்று? பூமியை தன்னுடைய தலையில் தாங்கிக் கொண்டிருக்கிற அனந்தன் அவனுடைய தலை தடுமாற ஆரம்பித்து விட்டது. சார்தரும் கடுவின் எயிருடை பகுவாய் அனந்தனும் தலை தடுமாற, இந்த பூமியை தன்னுடைய தலைகளில் தாங்கிக் கொண்டிருக்கிறானே ஆதிசேஷன் என்கிற அனந்தன், விஷ பற்களை கொண்ட அனந்தன், அவனுடைய தலை தடுமாற மூரிநீராடை இருநிலமடந்தை, கடலையே தன்னுடைய ஆடையாக கொண்டவளாக இருக்கிற பூமி என்கிற நிலமகள் பூமாதா முதுகு உழுக்குற்றனள். அவள் பாரம் தாங்காமல் அவளுடைய முதுகு இப்படியும் அப்படியுமாக வளைந்து நெளிய அவள் தன்னுடைய முதுகை வளைத்து கொண்டு கதறுகிறாள். உழுக்குறுதல் என்றால் சுளுக்கிக் கொள்ளுதல் என்று சொல்லலாம். முரல்தல் என்கிற போது கதறுதல் என்று சொல்லலாம். முதுகு உழுக்குற்றுனள் முரல, தன்னுடைய முதுகு சுளுக்கிக் கொண்டதனால், முதுகு இப்படியும் அப்படியும் நெளிந்ததனால் பூமி மாதா கதற ஆரம்பித்தாள். பூமாதா கதறுகிறாள். கவிச்சக்கரவர்த்தியின் நயத்தை பாருங்கள். 10 தலையன் காலெடுத்து நடந்து வர பூமி மாதா கதறுகிறாளாம். அந்த பூமாதாவின் செல்வத் திருமகள்தானே சீதை. சீதைக்கு துன்பம் வருகிறது என்பதை உணர்ந்து கொண்ட பூமாதா அதற்காகவே கதறுகிறாளோ என்னவோ, இல்லை அவனுடைய கால் தடம் தன் மீது பதிந்ததனால் அவளுக்கு முதுகு சுளுக்கிக் கொண்டது என்றும் சொல்லலாம் இல்லையா?
கேடகத்தோடு மழு எழு சூலம் அங்குசம் கப்பணம் கிடுகோடு ஆடகச் சுடர்வாள் அயில் சிலை குலிசம் முதலிய ஆயுதம் அனைத்தும் தாடகைக்கு இரட்டி எருள் வலி தழைத்த தகைமையர் தடவரை பொறுக்கும் குடகத் தடக்கை சுடுசினத்து அடுபோர் அரக்கியர் தலைதொறும் சுமப்ப. ராவணன் வந்து கொண்டிருக்கிறான். என்ன நடக்கிறது அங்கே? கேடகம், மழு, எழு, சூலம் இவையெல்லாம் என்ன? கேடகம் என்பது கேடயம், மழு என்பது நமக்கு தெரியும் கோடாலி, எழு என்பது இரும்பு உலக்கை, சூலம் முத்தலை சூலம் அல்லது திரிசூலம், அங்குசம் தோட்டி என்று சொல்லுவார்கள், யானையை குத்துவதற்காக வைத்திருக்கிற அங்குசம், கப்பணம் நெருஞ்சி முள் அருகருகே அமைந்தது போல இருக்கக்கூடிய ஆயுதம். அதுவும் கூட சாதாரண நெருஞ்சி முள் இல்லை, அது சிறியதாக இருக்கும். யானை நெருஞ்சி என்று ஒன்று உண்டு, பெரிய பெரியதாக இருக்கக்கூடிய முட்கள். அந்த முட்களை எல்லாம் பக்கத்திலே பக்கத்திலே வைத்தது போல இரும்பாலே செய்த ஆயுதம்தான் கப்பணம். கிடுகோடு, கிடுகு, கிடுக்கி பிடி என்பார்களே அப்படிப்பட்ட கிடுகு. ஆடகச் சுடர் வாழ், தங்கத்தால் செய்யப்பட்ட ஒளி வீசுகிற கூர்மையான வாழ். அயில் வேல், சிலை வில், குலிசம் வஜ்ராயுதம். இப்படி ஏகப்பட்ட ஆயுதங்கள். இந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு தாடகைக்கு இரட்டி எருள் வலி தழைத்த தகைமையர். தாடகைக்கு எவ்வளவு பலம் என்று நமக்கு தெரியும் இல்லையா? இந்த தாடகை எங்கே வந்தாள்? இங்கே இல்லை, இலங்கையில் இல்லை. நாம் அவளை பார்த்தது எங்கே? விஸ்வாமித்திரர் ராமனையும் இலக்குவனையும் அழைத்து கொண்டு போன போதுதானே தாடகையை பார்த்தோம். அந்த தாடகை ராவணனுக்கு பாட்டி முறை என்பதாகத்தான் கணக்கு. அப்படிப்பட்ட தாடகை, இன்னும் சொல்ல போனால் 1000 யானைகளின் பலம் பொருந்திய தாடகை. அந்த தாடகைக்கு 2 மடங்கு ஆற்றல் கொண்டவர்கள். இரட்டி, தாடகைக்கு இரட்டி, தாடகையைப் போல 2 மடங்கு ஆற்றல் கொண்ட எருள் வலி தழைத்த தகைமையர். எருள் அப்படின்னா வலிமைன்னு அர்த்தம். வலிமைனாலும் வலி, வலிமை. அப்ப எழு என்பதை ஆற்றல் அல்லது மிகுதியான வலிமை என்று வைத்துக் கொள்ளலாம். மொத்தத்தில் பார்த்தால் தாடகையைப் போல 2 மடங்கு ஆற்றலும் வலிமையும் கொண்ட அரக்கிமார்கள். ஒவ்வொரு அரக்கியும் இதில் தாடகையைப் போல 2 மடங்கு பலம் கொண்டவள். அப்படிப்பட்ட அரக்கிமார்கள் தடவரை பொறுக்கும் குடகத் தடக்கை சுடுசினத்து அடுபோர் அரக்கியர் தலைதொறும் சுமப்ப. அந்த அரக்கிமார்கள் என்ன செய்தார்கள்? இந்த ஆயுதங்களை சுமந்து கொண்டு வருகிறார்கள். தங்களுடைய தலைகளிலே அவர்கள் சுமந்து கொண்டு வருகிறார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், 1 தாடகையைப் போல 2 மடங்கு வலிமை கொண்டவர்கள், 2 தடவரை பொறுக்கும் குடகத் தடக்கை, மலைகளையே தங்களுடைய கைகளில் தாங்கக்கூடிய மிகப்பெரிய கைகள் கொண்டவர்கள். அல்லது அதை தனித்தனியாக பிரித்தால் தடவரை பொறுக்கக்கூடியவர்கள், குடகத் தடக்கை கொண்டவர்கள். குடகம் என்பது வளையல் என்று சொல்லலாம். கையிலே போடக்கூடிய அணிகலன் கடகம் என்பார்கள், குடகம் என்பார்கள், வளையல் என்பார்கள், தோடா என்பார்கள். சில நேரங்களில் விதவிதமான பெயர்கள் சொன்னாலும் கையிலே அணிகிற அணிகலன் என்று எடுத்துக்கொள்ளலாம். அப்படிப்பட்ட வளையல்களை, அணிகலன்களை அணிந்த பெரிய கைகளை கொண்டவர்கள். இந்த கைகளிலே மலைகளை கூட தாங்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர்கள். சுடுசினத்து, அவர்கள் மிகவும் ஆத்திரம் அடையக்கூடியவர்கள். இப்போதும் கோபத்தோடு வருகிறார்கள். சுடுசினத்து அடுபோர் என்கிற போது போரிலே பகைவர்களை அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். இத்தனையும் யார்? அரக்கிமார்கள். ராவணனுக்கு ஏவல் செய்கிற அரக்கிமார்கள்.
அப்படிப்பட்ட அரக்கிமார்கள் பலவிதமான ஆயுதங்களை தங்களுடைய தலைகளில் தாங்கிக் கொண்டு வருகிறார்கள். அரக்கியர் தலைதொறும் சுமப்ப. 10 தலையன் நடந்து வரும்போது அவனை சுற்றி அவன் மீது காதல் கொண்டிருக்கிற பெண்களெல்லாம் வருகிறார்கள். அவனையே பார்த்து கொண்டு தங்களுடைய கண்ணோக்கம் அவன் தலை மீதும் அவனுடைய தோள் மீதும் அவனுடைய மார்பு மீதும் விழும்படியாக பார்த்து கொண்டு வருகிறார்கள். இன்னும் சில பெண்கள் இசை இசைத்து கொண்டு வருகிறார்கள். தேவலோகத்து பெண்கள் அவனுக்கு செருப்பை தூக்கி கொண்டு அவனுடைய உடைவாளை தூக்கி கொண்டு அவனுக்கு தொண்டு செய்பவர்களாக வருகிறார்கள். இந்த பக்கத்தில் பார்த்தால் பலவிதமான ஆயுதங்களை தூக்கி கொண்டு கோபத்தோடு அரக்கிமார்கள் வருகிறார்கள். விரிதளிர் முகை பூ கொம்பு அடை முதல் வேறிவையெல்லாம் மணி பொனால் விரிந்த தருவுயர் சோலை திசைதொறும் கரிய தடல் உமிழ் உயிர்ப்பு முன் தவழ திருமகள் இருந்த திசை அறிந்திருந்தும் திகைப்புறு சிந்தையான் கெடுத்தது ஒரு மணி நேடும் பல் தலை அரவின் உழைதொறும் உலாவி. இதுதான் ராவணனுடைய உண்மையான நிலை. எவ்வளவு அழகாக கவிச்சக்கரவர்த்தி இதனை நமக்கு விவரிக்கிறார் பாருங்கள். அசோகவனத்திலே நிறைய மரங்கள் இல்லையா? அந்த மரங்களில் தளிர் விரிந்திருக்கின்ற தளிர்கள் விரிதளிர், முகை அரும்புகள், பூ மலர்கள், கொம்பு கிளைகள், அடை இலைகள்தான். பக்கத்திலே நெருக்கமாக இருப்பதற்குத்தான் அடை என்று பெயர். இங்கே நெருக்கமாக இருக்கிற இலைகள், எனவே அடை. முதல் வேர் இவையெல்லாம், இவை தொடங்கி இன்னும் என்னவெல்லாம்? அடிமரத்தை சொல்லலாம், வேரை சொல்லலாம், பழங்களை சொல்லலாம். இவையெல்லாம் எப்படி இருக்கின்றன என்றால் மணி பொனால் விரிந்த தரு உயர் சோலை. அந்த அசோகவனத்தில் துளிர்களும் அரும்புகளும் மலர்களும் கிளைகளும் இலைகளும் வேர்களும் அடிமரமும் பழங்களும் இவை எல்லாமே நவரத்னங்களாகவும் தங்கமாகவும் இருக்கின்றன. மணி பொனால் விரிந்த, மணியும் பொன்னும், பொன் என்பதுதான், பொன்னால் என்பதுதான் இங்கே பொனால் என்று செய்யுளுக்காக வருகிறது. அப்படி பொன்னால் விரிந்த, பொன்னால் வேய்ந்த, பொன்னாகவும் நவரத்னங்களாகவும் பூத்து காய்த்திருக்கிற அந்த அசோகவனத்திற்குள் ராவணன் நுழைகிறான். தரு உயர் சோலையாக இருக்கிற அந்த அசோகவனத்திற்குள் நுழைகிற 10 தலையன் இப்போது எப்படி நுழைகிறான்? திசைதொறும் கரிய தழல் உமிழ் உயிர்ப்பு முன் தவழ. அவனுடைய விரகதாபத்தினால் அவனுடைய மூச்சு அப்படியே வெப்பமாக நெருப்பாக வருகிறது. அந்த நெருப்பான மூச்சு அவனுக்கு முன்னாலே தவழ்ந்து கொண்டே போகிறது. கற்பனை செய்துதான் பார்ப்போமே. 10 தலையன் ஆஜானுபாகுவாக நடந்து வருகிற 10 தலையனுக்கு முன்னால் ஒரு பெரிய புகை மண்டலம், ஒரு பெரிய நெருப்பு மண்டலம். அந்த நெருப்பிலே இருந்து வந்த புகை அப்படியே போய்கொண்டிருக்கிறது. எப்படி போகிறது? திசைதொறும் கரிய தழல் உமிழ் உயிர்ப்பு முன் தவழ. அவனுடைய அந்த வெப்ப மூச்சு எல்லா பக்கங்களிலேயும் பரவுகிறது. அப்படி பரவுவதால் என்ன ஆகிறது என்றால் அங்கே இருப்பவையெல்லாம் கரிந்து போகின்றன. திசைதொறும் கரிய. அவனுடைய அந்த வெப்பமான மூச்சிலேயே 4 பக்கங்களிலேயும் இருக்கிற மரங்கள் எல்லாம் காய்ந்து தீந்து போகின்றன. அதுவரைக்கும் மிக அற்புதமாக இருக்கிற அந்த அசோகவன சோலை, நவரத்னங்களும் தங்கமும் பூத்தது போல காய்த்தது போல இருக்கிற அசோகவன சோலை இப்போது இவனுடைய வெப்ப மூச்சுக்காற்று பட்டு அப்படியே தீந்து போகிறது. திசைதொறும் கரிய தடல் உமிழ் உயிர்ப்பு முன் தவழ திருமகள் இருந்த திசை அறிந்திருந்தும் திகைப்புறு சிந்தையான். எந்த அளவிற்கு அவன் காம மயக்கத்தில் மனம் தடுமாறி போயிருக்கிறான், எவ்வளவு மோகத்தில் எவ்வளவு மயக்கத்தில் இருக்கிறான் என்றால், சீதை எங்கே இருக்கிறாள் என்று தெரிந்திருந்தும், அப்படியானால் என்ன? அவனுடைய அறிவுக்கு தெரியும்.
அவன்தானே சீதையை கொண்டு வந்து சிறை வைத்தவன். எனவே எந்த மரத்தடியில் அவள் இருக்கிறாள் என்பது தெரியும், எந்த திசையில் இருக்கிறாள் என்பது தெரியும். திருமகள் இருந்த திசை அறிந்திருந்தும் திகைப்புறு சிந்தையான். அப்படியே மனம் தடுமாறி போய் என்ன நடக்கிறது என்றே புரியாமல் கெடுத்தது ஒரு மணி நேடும் பல் தலை அரவு. பாம்புதான் மாணிக்கங்களை தரும் என்பதாக கணக்கு இல்லையா? தன்னுடைய மிக உயர்ந்த ஒப்பற்றதாக இருக்கக்கூடிய ஒரு மாணிக்கத்தை தொலைத்துவிட்ட பாம்பு தன்னுடைய பல தலைகளையும் இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் அழைத்து கொண்டு பல திசைகளிலே அந்த நாகரத்தினத்தை தேடினால் எப்படி இருக்கும்? நிறைய தலைகளை கொண்ட ஒரு பாம்பு. அந்த பாம்பு ஒரே ஒரு மாணிக்கத்தை தொலைத்து விட்டது. ஒப்பற்ற மாணிக்கம் அது. அந்த மாணிக்கத்தை தேடிக்கொண்டு தன்னுடைய எல்லா தலைகளையும் இங்கேயும் அங்கேயுமாக அசைத்து கொண்டு இப்படியும் அப்படியும் துழாவிக்கொண்டு அந்த பாம்பு வந்தால் எப்படி இருக்குமோ அப்படி 10 தலையன் வருகிறான். கெடுத்தது ஒரு மணி நேடும் பல் தலை அரவு. நேடுதல் என்றால் தேடுதல் என்று பொருள். ஒரு மணி நேடும் பல் தலை அரவு, பல தலைகளை கொண்ட ஒரு பாம்பு. உழைதொரும் உழைதொரும் உலாவி. உலாவுதல்னா அலைதல் திரிதல் என்பதுதான் அர்த்தம். உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் என்ன பொருள்? ஒரே இடத்தில் நிலைத்து நிற்காமல் இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயுமாக செல்கிறேன். இவன் இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் துழாவுகிறான். உழைதொரும் உழைதொரும் உலாவி. உழைனா இடம்னு அர்த்தம். உழைதொரும் உழைதொரும்னா ஒவ்வொரு இடமா போய் இங்க இருக்காளா இங்க இருக்காளா இங்க இருக்காளா இங்க இருக்காளா அந்த அளவுக்கு மயக்கத்தில் இருக்கிறான். சீதையை தேடிக்கொண்டுதான் வருகிறான். ஆனால் சீதை எங்கே இருக்கிறாள் என்கிற அந்த திசை கூட புரியாத அளவிற்கு காம மயக்கத்தில் மோகத்தில் அந்த ராவணன் மூழ்கி கிடக்கிறான். 10 தலையில் ஒரு தலை கூட அறிவோடு செயல்படவில்லை. ஒரே ஒரு தலை இருந்து அது குழம்பி போனாலே பிரச்சனை. 10 தலையும் சேர்ந்து குழம்பி போய் மயக்கத்தில் இருக்கும்னா அந்த மயக்கத்தில் உழைதொரும் உலாவிக் கொண்டு இதோ ராவணன் அசோகவனத்திற்குள் வருகிறான். இணையது ஓர் தன்மை எருள் வலி அரக்கர் ஏந்தல் வந்து எய்துகின்றானை அணையது ஓர் தன்மை அஞ்சனை சிறுவன் கண்டனன். அமைவுற நோக்கி வினயமும் செயலும் மேல் விளை பொருளும் இவ்வழி விளங்கும் என்றெண்ணி வனைகடல் இராமன் பெரும் பெயர் ஓதி இருந்தனன் வந்து அயல் மறைந்தே. பெரியோர்களே, கவிச்சக்கரவர்த்தியின் பெருமையை யாரும் வார்த்தைகளால் விளக்கிவிட முடியாது. ஒவ்வொரு சொல்லையும் எப்படி பார்த்து 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 தேடி தேடி போட்டார் என்று கூட சொல்ல முடியாது. அவரிடத்திலே இருந்து வந்து அவை கொட்டின. எங்கிருந்தோ கொண்டு வந்து கொட்டினானோ என்று கூட கண்ணதாசன் கேட்பார். எங்கே இருந்து கொண்டு வந்து கொட்டினான் இப்படிப்பட்ட சொற்களை? சொற்களை கவிச்சக்கரவர்த்தி கொண்டு வந்து கொட்டினார் என்பதை விட அந்த சொற்கள் அவருக்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு தங்களை கொட்டும்படியாக செய்துவிட்டன என்று சொல்வது பொருத்தமாக இருக்கும். ராவணன் இப்படியெல்லாம் நடந்து வந்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த நிலையை யார் பார்க்கிறார்கள்? அனுமன் பார்க்கிறான். இணையது ஓர் தன்மை எருள் வலி அரக்கர் ஏந்தல். மிகுந்த வலிமை கொண்ட இந்த எருள் வலி என்கிற சொல்லை ஏற்கனவே 2 பாடல்களுக்கு முன்னால் அரக்கியர்களுடைய வலிமையில் பார்த்திருக்கிறோம். அந்த மிகுதியான வலிமை, அப்படி மிகுதியான வலிமை கொண்ட அரக்கர் ஏந்தல். அரக்கர் ஏந்தல் என்கிற போது அரக்கர்களின் அரசன். அந்த அரசன் வந்து எய்துகின்றானை. அவன் இங்கே வந்து இந்த இடத்திற்கு வந்து சேருபவனை அணையதுவோர் தன்மை அஞ்சனை சிறுவன் கண்டனன். அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய அஞ்சனையின் புதல்வனான அனுமன்
அந்த ராவணன் அங்கே வந்து சேருகிற தன்மையை, அவன் அங்கே வந்து சீதையை தேடுகிற அந்த தன்மையை பார்க்கிறான். இணையது ஓர் தன்மை எருள் வலி அரக்கர் ஏந்தல் வந்து எய்துகின்றானை. இப்படிப்பட்ட நிலையில் ராவணன் அங்கே வருவதை, ராவணன் அங்கே வருகிற அந்த தன்மையை அஞ்சனை சிறுவன் கண்டனன். பார்த்தவன் மெல்ல ஊன்றி கவனிக்கிறான், அமைவுற நோக்கினான். ஊன்றி கவனிக்கிறான். ராவணன் என்ன செய்ய போகிறான் என்கிற அந்த ஆவல் அவனுக்கும் மிகுகிறது. அது மாத்திரமல்ல, வினயமும் செயலும். அவன் என்ன செய்ய போகிறான், அவன் எப்படி நடந்து கொள்ளப் போகிறான். வினயம் என்பது இந்த இடத்திலே அடக்கம் என்கிற பொருளில் வரவில்லை, உபாயம். What means will he resort to? What will பத்து தலையன் do? What will be his methodology? வினயமும் செயலும், அவன் செய்யக்கூடிய செயல் என்ன என்பதை, அதனால் சீதை என்ன செய்ய போகிறாள், அதனால் வரக்கூடிய மேல் விளைவு பின் விளைவு என்ன. வினயமும் செயலும் மேல் விளை பொருளும். சீதை எப்படி ரியாக்ட் பண்ண போறா, இதனால வரக்கூடிய மற்ற விளைவுகள் என்ன இப்ப தெரிந்துவிடும். அவன் நடந்து கொள்வது, சீதை என்ன செய்ய போகிறாள் என்பதெல்லாம் இப்போது தெரிந்துவிடும். வினயமும் செயலும் மேல் விளை பொருளும் இவ்வழி விளங்கும் என்றெண்ணி வனைகடல் ராமன் பெரும் பெயர் ஓதி இருந்தனன். அவன் என்ன செய்தான், இப்போதே தெரிந்துவிடும். வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன், ஐ வில் நோ நவ் என்று சொல்லிக்கொண்டே ராமனுடைய திருநாமத்தை நெஞ்சார ஓதிக்கொண்டு மறைந்திருந்து பார்க்கிறான். ஒரு பக்கமாக மறைந்திருக்கிறான். கவிச்சக்கரவர்த்தி அவன் எங்கே மறைந்திருக்கிறான் என்பதை நமக்கு சொல்லவில்லை. பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு இடத்தில் கூட அனுமன் எங்கே மறைந்திருக்கிறான் என்பதை கவிச்சக்கரவர்த்தி சொல்லவில்லை. அவன் அருகில் வருகிறான், அவன் மறைந்திருக்கிறான். ஆனால் நாம் ஏற்கனவே ஒரு சில வகுப்புகளில் பார்த்த படங்களில் அனுமன் மரத்தின் மீது அமர்ந்திருப்பதை பார்த்தோம். அந்த படங்களிலே எல்லாம் அவன் மரத்தின் மீது ஒளிந்து கொண்டிருப்பது போல சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் வால்மீகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்தி. முதல் நூலில் வால்மீகி ராமாயணத்தில் சிம்சுபா மரத்தின் ஒரு கிளையில் அமர்ந்து கொண்டு தன்னையே குறுக்கிக் கொண்டு அனுமன் பார்த்தான். இந்த காட்சிகளை எல்லாம் மரத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு பார்த்தான் என்று சொல்லியிருக்கிறது. இட் சவுண்ட்ஸ் லாஜிக்கல். அவ்வளவு பெரிய சோலையில் கீழே அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சீதை மற்றும் அரக்கிமார்களை தெளிவாக பார்க்க வேண்டுமென்றால் வானரமாக இருக்கிற அவன் மரத்தின் கிளையிலே உட்கார்ந்து கொண்டு பார்ப்பது என்பதும் தன்னை மிகச் சிறியவனாக குறுக்கிக் கொள்வது என்பதும் சாத்தியம். எனவே வால்மீகி சொல்லக்கூடிய அந்த ஒரு காட்சியை அநேகமாக மற்ற இராமாயணங்களை இந்த இடத்தை விளக்கக்கூடியவர்கள் எல்லாம் அப்படியே பின்பற்றித்தான் அந்த படங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் கவிச்சக்கரவர்த்தி என்று எடுத்துக்கொண்டு பார்த்தால் அவர் தெளிவாக எந்த இடத்தில் அனுமன் மறைந்திருந்தான் என்பதை சொல்லவில்லை. அதற்கு ஒரு காரணமும் இருக்கிறது. மறைந்திருந்தான், மறைந்திருந்தான் என்றால் எங்கே மறைந்திருந்தான் என்பது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது இல்லையா? எனவே ஸ்பெசிபிக்காக இந்த இடத்தில்தான் அவன் மறைந்திருந்தான் என்பதை சொல்லாமல் வனைகடல் ராமன் பெரும் பெயர் ஓதியிருந்தனன், ராமனுடைய திருநாமத்தை சொல்லிக்கொண்டே உட்கார்ந்திருந்தான். இது கவிச்சக்கரவர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு புதுமை. ராமநாமத்தின் மகிமையை சொல்ல வேண்டும் என்பதுதான் கவிச்சக்கரவர்த்தியின் நோக்கம். ஆசை பற்றி அறையலுற்றேன் காசில் கொற்றத்து ராமன் கதையரோ என்று சொல்லும் போதே ராமநாமத்தை திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும், அதற்கு ஒரு வாய்ப்பு வழி என்றுதான் இந்த கதையை கவிச்சக்கரவர்த்தி பார்க்கிறார். எனவே அந்த வகையில் ஏற்கனவே பாயிரத்திலேயே ராமநாமத்தின் பெருமையை சொல்கிறார். மும்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரம் என்று வாலிவதை படலத்திலேயும் வாலி கூறுவதாகவும் கூட ராமநாமத்தின் பெருமையை சொல்கிறார். சம்பாதி கூறுவதாக ராமநாமத்தின் பெருமையை சொல்கிறார். பின்னால் ராவணனே கூட சொல்ல போகிறான். ஆனால் இந்த இடத்தில்
அனுமன் அந்த ராமநாமத்தை சொல்லிக்கொண்டு, ராமநாமத்தை சொன்னால் நல்ல விளைவுகள் உண்டாகும் என்கிற அந்த எண்ணத்தில், அந்த நம்பிக்கையை அப்படியே செயல்படுத்தி கொண்டு, அங்கே மறைந்திருக்கிற அனுமன் கூட ராமநாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று அந்த காட்சியை நமக்கு சமைத்து காட்டுகிறார். சகஸ்ரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே என்பதுதானே ராமநாமத்தின் பெருமை. அந்த தாரக மந்திரம், வனை கடல் ராமன் பெரும் பெயர் ஓதி இருந்தனன் வந்து அயல் மறைந்தே. ஆயிடை அரக்கன் அறம்பெயர் குழுவும் அல்லவும் வேறு அயல் அகல மேயினன் பெண்ணின் விளக்கு எனும் தகையாள் இருந்துழி ஆண்டு அவள் வெறுவி போயின உயிரலாம் என நடுங்கி பொறி வரி எருள் வலி புகை கண் காய்ச்சின உழுவை திண்ணிய வந்த கலை இளம் பிணை என கரைந்தனள். ஆயிடை அந்த இடத்தில் அரக்கன் அறம்பெயர் குழுவும் அல்லவும் வேறு அயல் அகல மேயினன். எவ்வளவு சாமர்த்தியக்காரன் பாருங்கள். எல்லாரும் சுற்றி வந்தார்கள் இல்லையா? இப்போது எல்லாரையும் அந்த பக்கம் போக சொல்லிவிட்டு அவர்களெல்லாம் அகன்று கொள்கிறார்கள். யாரெல்லாம்? அறம்பெயர் குழு, தேவலோகத்து பெண்கள், தேவ மகளிர், அவர்கள் அகன்று போகிறார்கள். அல்லவும் அந்த அறம்பெயர் குழு இல்லாமல் மற்ற பெண்கள் வந்தார்களே, அரக்கிமார்கள் உட்பட, அவர்கள் எல்லாரும் கூட சேர்ந்து அறம்பெயர் குழுவும் அல்லவும் வேறு அயல் அகல, அவர்களெல்லாம் அப்படியே அகன்று போய்விட அவன் மாத்திரம் ஆயிடை மேயினன் எங்கே வருகிறான்? பெண்ணின் விளக்கு எனும் தகையாள் இருந்துழி. பெண் இனத்திற்கே விளக்காக இருக்கிறாளே, பெரிய விளக்காக இருக்கிற அந்த சீதை இருக்கிற இடத்திற்கு அவன் மாத்திரம் வருகிறான். மற்றவர்களையெல்லாம் அகலச் சொல்லிவிட்டு, அல்லது அவர்களே அகன்று போனார்களோ, எப்படியாக இருந்தாலும் அவர்களெல்லாம் அகன்று போய்விட அவன் மாத்திரம் பெண்ணின் விளக்காக இருக்கிற சீதை, பெண்ணின் விளக்கு எனும் தகையாள் இருந்துழி வருகிறான். அவன் வருவதை பார்த்த அவள் வெறுவி அப்படியே அஞ்சி போகிறாள், பயப்படுகிறாள். ஆண்டு அவள் வெறுவி போயின உயிரள், உயிரே போய்விட்டது. உயிர் போனவள் எப்படி இருப்பாளோ அப்படி போயின உயிரலாம் என நடுங்கி, ஐயோ உயிர் போய்விட்டதே என்று நடுக்கமுற்று பொறிவரி எருள்வலி புகைக்கண் காய்ச்சின. இதெல்லாம் சேர்ந்து ஒரு புலி வந்தால் எப்படி இருக்கும்? பொறிவரி, நிறைய புள்ளிகளும் வரிகளும் தன்னுடைய உடலில் கொண்ட ஒரு புலி. எருள் வலி, வலிமை மிக்கதான புலி. புகை கண், அப்படியே கண்களில் கோபம், அந்த கோபம் புகை கக்கிக் கொண்டிருக்கக்கூடிய கண்கள். காய்ச்சின, மிகுந்த எரித்து விடுவது போன்ற கோபம். பொறிவரி எருள்வலி புகைக்கண் காய்ச்சின உழுவை. உழுவை என்றால் புலி. தன்னுடைய உடலில் நிறைய கோடுகளும் புள்ளிகளும் கொண்ட மிகுந்த வலிமையான, கண்களில் கோபம் கொப்பளித்துக் கொண்டிருக்கிற ஒரு புலி வந்தால் அந்த புலியை பார்த்து ஒரு இளம் பெண் மான் எவ்வளவு நடுங்கும். கலை இளம் பிணை, கலை இளம் பிணை. இளம் பிணை, பிணை என்றால் பெண்மான். கலைமான் வகையிலேயே இளமையான பெண்மானாக இருக்கக்கூடியது எவ்வளவு வருந்துமோ அவ்வளவு வருந்தி உழுவை திண்ணிய வந்த கலை இளம் பிணையென கரைந்தாள். அவள் அழுகிறாள், உருகி புலம்புகிறாள். ஒரு புலியை பார்த்துவிட்ட புள்ளிமானாக ராவணன் தன் பக்கத்தில் வருகிறான் என்கிற போதே அஞ்சி நடுங்கி அப்படியே புலம்பத் தொடங்குகிறாள் சீதை. இவ்வாறு சீதை ஒரு பக்கத்தில் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருக்க, இன்னொரு பக்கத்தில் ராவணன் அங்கே ஆணவத்தோடு வந்து கொண்டிருக்க, இதையெல்லாம் அனுமன் பார்த்து கொண்டிருக்கிறான். இரண்டு பேருடைய நிலை என்ன என்று பார்க்கிற மூன்றாம் அவன். மூன்றையும் நமக்கு கவி சக்கரவர்த்தி காட்டுகிறார்.
கூசி ஆவி குலை உருவாளையும் ஆசையால் உயிர் ஆசு அழிவானையும் காசியில் கண் இணை சான்று எனக் கண்டனன் ஊசலாடி உளையும் உளத்தினான். ஊசலாடி உளையும் உளத்தினான் என்று ஒரு பாடம். ஊசல் ஆடல் ஒழிந்த உளத்தினான் என்பது இன்னொரு பாடம். ஊசலாடி உளையும் உளத்தினான் என்பதை காட்டிலும் ஊசல் ஆடல் ஒழிந்த உளத்தினான் என்பது பொருத்தமாக இருக்கும். இருந்தாலும் இந்த பாடத்தை இங்கே காட்டியிருப்பதற்கு காரணம் உண்டு. இந்த நொடி வரை அவன் ஊசல் ஆடி உளைகிற உளத்தினான். எந்த நொடி வரை? ராவணன் உள்ளே வந்து கொண்டிருக்கிற இந்த நேரம் வரைக்கும் அனுமன் உள்ளத்திலே கவலை இருக்கிறது, சஞ்சலம் இருக்கிறது. என்ன நடக்கப் போகிறதோ, சீதை என்ன எண்ணிக்கொண்டிருக்கிறாளோ, அவள் என்ன எண்ணுகிறாள் என்பதெல்லாம் இன்னமும் அனுமனுக்கு தெரியாது. எண்ணி பாருங்கள். அவன் எட்டத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறான். கவி சக்கரவர்த்தி நமக்கு காட்டினார் சீதை என்ன நினைக்கிறாள் என்பதை. சீதையோடு திரிசடை பேசியதை கூட அனுமன் கேட்டிருப்பதற்கு வாய்ப்பில்லை. சீதை எப்படி இருக்கிறாள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக காட்டிவிட்டு, ஆனால் சீதையினுடைய தவக்கோலத்தை பார்த்த அனுமன் காண நோற்றிலன் என்று ராமனை பற்றி எண்ணுவதாகவும் காட்டினார். சீதை எப்படி இருக்கிறாள்? அவள் இருக்கிற தவக்கோலத்தை வைத்தே அனுமனால் அவளை புரிந்து கொள்ள முடிகிறது. இருந்தாலும் இதற்கு பின்னர் என்ன நடக்கப் போகிறது, அவள் வேறு ஏதாவது பிரதிஜை வைத்திருக்கிறாளா, எதுவுமே அனுமனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிந்ததெல்லாம் அவளுடைய தவக்கோலம்தான். எனவே உள்ளத்தில் எத்தனையோ கவலைகளோடும் சஞ்சலத்தோடும் தான் அவன் இருந்திருக்கக்கூடும். ஆனால் ராவணன் வருவதை பார்த்து அவள் அஞ்சி நடுங்குகிறாள் என்பதை கண்டவுடன் அவள் உள்ளம் என்ன என்பதை மிக துல்லியமாக அனுமனால் புரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அதுவரைக்கும் ஊசலாடி உளைகிற உள்ளத்தை கொண்டிருந்தவன் இப்போது ஊசல் ஆடல் ஒழிந்த உளத்தினானாக மாறுகிறான். எனவே இரண்டு வரிகளுமே ஒரு முறையில் பொருத்தமாகத்தான் தெரிகின்றன. இருந்தாலும் ஊசல் ஆடல் ஒழிந்த உளத்தினான் என்பது கூடுதல் பொருத்தமாகவே இருக்கிறது. கூசி ஆவி குலை உருவாள். ராவணன் வருகிறானே என்பதை பார்த்து அப்படியே அருவருப்பு அடைந்து கூசி குறுகுகிறாள். கூசி குறுகி போனேன் அப்படின்னு சொல்றோமா இல்லையா? அப்படியே கூசுகிறது என்கிறோமே. பிடிக்காத ஒன்றை, அருவருப்பான ஒன்றை பார்த்தால் அந்த பயிர்ப்பு, அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு என்பதில் அவளுக்கு வரக்கூடிய அந்த கூசி போகிற தன்மை. கூசி ஆவி குலை உருவாள். அப்படியே உயிர் தடுமாறுகிறாள். அவளையும் பார்க்கிறான். ஆசையால் உயிர் ஆசு அழிவான். தகாத ஒரு ஆசையை வைத்துவிட்டு அந்த ஆசையினால் அப்படியே உயிர் தடுமாறி போகிறானே. எப்பேற்பட்ட ராவணன்! ஆனால் இப்போது அவனுடைய உடல் இந்த பக்கம் அந்த பக்கம் அலைகிறது. என்ன செய்கிறோம் என்று தெரியவில்லை. அவனுடைய உடலும் அலைகிறது. அதற்கு என்ன காரணம்? அந்த உடலுக்குள்ளே இருக்கிற உயிர் கொண்ட தகாத ஆசை. காம இச்சையால் அப்படியே அந்த உயிர் ஆதாரம் தடுமாறி போகிறானே. அவள் தடுமாறுகிறாள். கவலையால், நாணத்தால், அருவருப்பால் அவள் தடுமாறுகிறாள். காமத்தால், அதனால் ஏற்படுகிற மோகத்தால், அவற்றினால் ஏற்படுகிற ஒரு வகையான அச்சம், வருத்தம், கவலை, இதனால் அவன் தடுமாறுகிறான். கூசி ஆவி குலை உருவாளையும் ஆசையால் உயிர் ஆசு அழிவானையும். அப்படியே உயிர் அழிந்து போகக்கூடிய நிலையில். ஆசு என்றால் பற்று என்று ஒரு பொருள் உண்டு. ஆதாரம், சப்போர்ட். உயிருக்கு எது சப்போர்ட்? உயிருக்கு உடல் தானே சப்போர்ட். அந்த உடல் கட்டு அப்படியே
கலைந்து இங்கேயும் அங்கேயுமாக 10 தலையன். எவ்வளவு வலிமை கொண்ட 10 தலையன்! அவன் இப்போது வலிமை இழந்தவனைப் போல தடுமாறுகிறான். காசியில் கண் இணை சான்று எனக் கண்டனன். இவற்றை குற்றமில்லாத தன்னுடைய 2 கண்களுமே சாட்சி என்னும்படியாக காண்கிறான். கண் இணை 2 கண்கள். கண் இணை என்கிற போது ஜோடி கண்கள். காசியில் கண்கள், குற்றமில்லாத கண்கள். அவனுடைய கண்களில் குற்றமில்லை. அனுமனுடைய கண்களில் குற்றமில்லை. அவனுடைய பார்வையில் குற்றமில்லை. எனவே குற்றமில்லாத பார்வை தெளிவாக இருக்கிற கண்களே will be the witness. சீதைக்கு அவனுடைய கண்களே சாட்சியாக இருக்கும். இனி நடக்கப் போகிற எல்லாவற்றுக்கும் அவனுடைய கண்களே சாட்சியாக இருக்கும் என்பதைப் போல அவன் காண்கிறான். சாதாரணமாக ஒரு பழமொழி உண்டு, சொலவடை உண்டு. கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரிப்பதே மெய் என்பார்கள். இது நாம் நினைக்கிற ஆர்டினரி லெவல் என்கொயரி இல்லை. கண்ணால் காண்பதும் பொய்னா என்ன அர்த்தம்? கண் பார்க்கிற எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது. ஃபேஸ் வேல்யூல சிலவற்றை முறையாக பார்க்க வேண்டும். கல் என்று பார்த்தால் தெய்வம் தெரியாது இல்லையா? ஆனால் கல் என்று பார்க்காமல் அதை தெய்வம் என்று பார்ப்பது கண்ணுக்குள்ளே இருக்கிற பார்வையின் சிறப்பு. எனவே வெறுமே கண்ணால் பார்க்கும்போது, கண் மாத்திரம் பார்க்கும்போது அதிலே கல் தெரியும். உள்ளுக்குள்ளே பார்க்கும்போதுதான் தெய்வம் தெரியும். கண்ணால் காண்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய். அப்படித்தான் சிலவற்றை கேட்கும்போது அது ஏதோ வார்த்தை போல தெரியும். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற மந்திரம் உணரும்போதுதான் புலப்படும். தீர விசாரிப்பதே என்றால் விசாரம். இது தத்துவார்த்தமாக வந்த ஒரு சொலவடை. ஆனால் ஏதோ மேம்போக்காக லௌகீக வாழ்க்கைக்கு நாம் பயன்படுத்துகிறோம். உண்மையில் இது தத்துவார்த்தமான சொலவடை. தீர விசாரிப்பதே. விசாரம், தெய்வத்தை பற்றிய விசாரம்தான் உண்மையாக இருக்குமே தவிர மற்ற எல்லாம் பொய்யாக, பொய்த்தோற்றமாக, மாயையாக தெரியும். ஆனால் இங்கே அந்த அகக்கண் திறக்கப் பெற்ற அனுமன் வெளியிலே பார்க்கும்போது ராவணன் நிற்கிறான், சீதை அமர்ந்திருக்கிறாள், சுற்றிலும் அரக்கிமார்கள். அவள் உள்ளத்தில் என்ன நினைக்கிறாள் என்பதையும், ராவணன் எப்படி தடுமாறுகிறான் என்பதையும், அவளுடைய வெளித்தோற்றத்தில் இருக்கிற மாசுபடிந்த புகை படிந்த அந்த ஓவியத் தன்மைக்குள்ளே மாசுபடியாத அவளுடைய உள்ளம் இருக்கிறது என்பதையும், உண்மையாக இருக்கிற குற்றமில்லாத பார்வை தெளிவு கொண்ட அனுமன் கண்டுவிடுகிறான். காசியில் கண் இணை சான்று எனக் கண்டனன், ஊசலாடி உளையும் உளத்தினான். இல்லை இல்லை, ஊசல் ஆடல் ஒழிந்த உளத்தினான். இப்போதே அனுமனுக்கு சீதையை பற்றி புரிந்து விடுகிறது. வாடி சானகி, வாழி ராகவன், வாழி நான்மறை, வாழியர் அந்தணர், வாழி நல்லறம் என்று உற வாழ்த்தினான். சீதை நடுங்குவதை பார்த்தவுடன் he has perceived the truth. தீர விசாரித்து தெரிய வேண்டிய அந்த உண்மையை தன்னுடைய கண்களாலும், தன்னுடைய பார்வையாலும், தன்னுடைய சிந்தனையினாலும் விசாரித்து தெரிந்து கொள்ளுகிறான். உடனே என்ன செய்கிறான்? வாழ்த்துகிறான். வாழி திருநாமம் சொல்கிறான். வாழி ஜானகி, வாழி ராகவன், வாழி நான் மறை, வாழியர் அந்தணர், வாழி நல் அறம். இங்கே இருக்கிற ஜானகி நன்றாக வாழ்வாள். அவள் வாழ்க. அவளுடைய கணவனான ராமபிரான் வாழ்க. 4 மறைகள், வேத நெறி, எந்த குற்றமும் இல்லாத வேத நெறி, அது வாழ்க. அந்தணர்கள், அந்த வேதத்தை ஓதக்கூடிய அந்தணர்கள், வேதியர்கள், ஓதுவிக்கிற வேதியர்கள் வாழ்க. வேதம் சொல்லுகிற நல்ல தர்மங்கள் அவையெல்லாம் வாழ்க என்று உற வாழ்த்தினான். உளப்பூர்வமாக வாழ்த்துகிறான். உற வாழ்த்தினான் என்கிற போது உள்ளம் முழுமையாக அதிலே ஈடுபட்டு வாழ்த்துகிறான். வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் உளமாற வாழ்த்துகிறான். ஊழிதோறும் புதிது உறும் கீர்த்தியான். ஒவ்வொரு யுகத்திலேயும் மேலே மேலே வளர்கிற புகழை கொண்டவன் அனுமன். ஊழிதோறும் புதிது உறும் கீர்த்தி. கீர்த்தினா புகழ். ஒவ்வொரு யுகத்திலேயும் ஒவ்வொரு ஊழியிலேயும் அவனுடைய புகழ் புதுசு புதுசாக வளரும். வளருகிற புகழை கொண்ட அனுமன்
ராமாவதார காலத்தில் இருந்ததாக இப்போது படிக்கிறோம். கிருஷ்ணாவதார காலத்திலேயும் அனுமன் அர்ஜுனனுடைய தேர்க்கொடியில் இருந்தான் என்பதாக பார்க்க போகிறோம். இப்படி பல ஊழிகள் தாண்டி பல யுகங்கள் தாண்டி அனுமன் சிரஞ்சீவியாக வாழுகிறான். அந்த வாழ்த்தை நேரடியாக சொல்லாமல் கவி சக்கரவர்த்தி நயமாக காட்டுகிறார். ஒவ்வொரு ஊழியிலேயும் புதிது உறும் கீர்த்தியான். ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் அனுமனுடைய புகழ் வளர்ந்து கொண்டே போகும். அப்படிப்பட்ட அனுமன் இப்போது வாழ்த்துகிறான். வளர்ச்சிக்கும் வாழ்த்துக்கும் சொந்தக்காரனாக இருக்கிற அனுமன் வாழ்த்துகிறான். சீதை வாழ்ந்தால் ராமன் வாழ்வான், ராமன் வாழ்ந்தால் வேதங்கள் வாழும், வேதங்கள் வாழ்ந்தால் வேதியர்கள் வாழ்வார்கள், வேதியர்கள் நன்றாக வாழ்ந்தால் தர்மம் செழிக்கும். எவ்வளவு அழகாக இதை கவி சக்கரவர்த்தி முறைப்படுத்துகிறார் பாருங்கள். எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார். இது வெறும் சீதை ராமன் கதை அல்ல, இது தர்மத்தினுடைய கதை. அதனாலேதான் வாழி ஜானகி வாழி ராகவன் என்று தொடங்கி அது வாழி நல்லறம் என்று நிறைவடைகிறது. எப்போதாக இருந்தாலும் தர்மத்தை நிலைநிறுத்துவது. தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய. எதற்காக ராகவன் அவதாரம், எதற்காக கிருஷ்ணாவதாரம், எதற்காக சீதை அவதாரம், எல்லாமே அந்த தர்மத்தை நிலைநிறுத்துவதற்குத்தானே. அதை அப்படியே வரிசைப்படுத்தி கொண்டு வருகிறார். வாழி ஜானகி வாழி ராகவன் வாழி நான்மறை வாழி இறந்தனர் வாழி நல்லறம். வாழி நல்லறம் என்று ஒரு பக்கத்தில் அனுமன் வாழ்த்திக் கொண்டே என்ன நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்க அரக்கன் பக்கத்தில் வந்துவிட்டான். அவ்விடத்து அருகு எய்தி அரக்கன்தான் எவ்விடத்து எனக்கு இன் அருள் ஈவது நொவ்விடை குயிலே நுவல்க என்றனன் வெவ்விடத்தை அமிழ்து என வேண்டுவான். அவ்விடத்து அருகு எய்தி அங்கே பக்கத்திலே வந்துவிட்டு சீதையை பார்த்து பேசுகிறான். எவ்விடத்து எனக்கு இன் அருள் ஈவது நொவ்விடை குயிலே. நொவ்விடை, நொவ் என்றால் நுண்ணிய, இடை மிக நுண்ணிய இடையை கொண்டவளே, மிகவும் நொய்ந்து போகிற துன்பம் வந்து வருந்துவது போல மிக நுட்பமாக இருக்கிற இடையை கொண்டவளே, குயில் மொழியாளே, இனிய சொற்களை பேசுபவளே, எனக்கு நீ எப்போது அருள் தரப்போகிறாய், நீ எப்போது எனக்கு அருள் செய்ய போகிறாய் என்று சொல்லம்மா. எவ்விடத்து எனக்கு இன்னருள் இவது என்றனன் வெவ்விடத்தை அமிழ்து என வேண்டுவான். விளையாடுகிறார் கவி சக்கரவர்த்தி. வெவ்விடம், விஷம். எப்படிப்பட்ட விஷம்? மிகவும் பாய்சனஸ், கடுமையான விஷம். அந்த கடுமையான விஷத்தை அமிழ்துன்னு ஒருத்தன் நினைச்சு பக்கத்துல போய் தொட முயல்கிறான். அவள் விஷம் சீதாதேவி கொடிய நஞ்சு போன்றவள். அந்த நஞ்சு போன்ற சீதாதேவியை அமிர்தம் என்று நினைத்து அவள் பக்கத்தில் போகிறானே, அவள் எப்படி விஷமாவாள்? திருமகள் எப்படி விஷமாவாள் என்றால், தகாத பார்வை பார்க்கக்கூடியவர்களுக்கு அவள் விஷம். தகாத பார்வையில் இருக்கிற அவனுக்கு அவள் விஷம். ஆதிசங்கர பகவத்பாதர் அம்பிகைக்கு பல ரசங்கள், நவரசங்கள் என்று பொருத்தி காட்டும் போது அம்பிகை சில பேரிடத்தில் அருவருப்பு கொள்கிறார் என்று காட்டுவார். அம்பிகை யாரிடத்திலாவது அருவருப்பு கொள்ள முடியுமா? அவள்தான் கருணைக்காரியாச்சிற்றே, அவள் கருணாம்பிகை இல்லையா? அப்படிப்பட்ட கருணாம்பிகை எப்படி யாரை பார்த்து அருவருப்பு கொள்ளுவாள் என்று சந்தேகம் நமக்கு வரலாம். அப்போது சொல்கிறார், அவள் தகாத பார்வை பார்க்கக்கூடியவர்களிடத்தில் அருவருப்பு கொள்கிறாள். குத்சனபரா. யார் தகாத பார்வை பார்க்கிறார்களோ, ஒரு உத்தம பெண் தன்னை தகாத பார்வை பார்க்கக்கூடியவர்களிடத்தில் அருவருப்பு கொள்ளுவாளே, அப்படி. அதுபோலத்தான் இங்கே விஷமாக, தன்னை தகாத பார்வை பார்க்கக்கூடியவர்களுக்கு அவள் விஷமாக இருப்பாள். அந்த விஷத்தை இந்த முட்டாள் அமிழ்து என்று எண்ணி, தனக்கான அமிழ்து என்று எண்ணி போகிறானே, இவனுக்கு அந்த அமிர்தத்தை தொடுவதற்கான தகுதி இல்லை. ஆனால் இவனுக்கு அவள் விஷமாக மாறிப்போவாள் என்பதே புரியாமல்
அவளை அமிழ்து என்று எண்ணிக்கொண்டு போகிறானே, வெவ்விடத்தை அமிழ்து என வேண்டுவான். அவளிடத்திலே போய் வேண்டி கெஞ்சி பேச ஆரம்பிக்கிறான். ராவணனுக்கும் சீதைக்குமான ஒரு கான்வர்சேஷன் வரப்போகிறது. அன்றைக்கு யாரோ சொன்னார்கள், சுந்தரகாண்டம் என்ன இப்படி இன்ச்சு இன்ச்சாக நகர்கிறதே என்று. நான் அதற்கு ஒரு விடை கூட சொன்னேன். அதை போன வகுப்பிலேயே பார்த்தோம். இன்ச் இன்ச்சாக இல்லை, மில்லிமீட்டர் மில்லிமீட்டராக இல்லை, இன்னும் சொல்ல போனால் மைக்ரோமீட்டராகத்தான் நகரும். காரணம், ஒவ்வொருவருடைய உள்ளமும் எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை காட்டுவதற்கு சுந்தரகாண்டத்தை முழுமையாக கவிச்சக்கரவர்த்தி பயன்படுத்திக் கொள்கிறார். எனவேதான் ராவணன் எப்படி சிந்திக்கிறான், சீதை எப்படி சிந்திக்கிறாள், அனுமன் எப்படி சிந்திக்கிறான், அரக்கியர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள், திரிசடை எப்படி சிந்திக்கிறாள், இப்படி எல்லோருடைய மனங்களின் ஓட்டங்களும் அங்கே ஓட்டம் பிடித்து கொண்டிருக்கின்றன. ராவணன் எப்படியெல்லாம் சீதையிடத்தில் பேசுகிறான். ராவணன் என்றால் 10 தலையன், அப்படி நிமிர்ந்து நிற்கிற ராவணன் என்றுதானே நாம் கற்பனை செய்கிறோம். அந்த ராவணன் சீதையிடத்தில் எப்படியெல்லாம் பேசப்போகிறான் என்பதைத்தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஈசற்கு ஆயினும் ஈடு அழிவுற்று இறை வாசிப்பாடு அழியாத மனத்தினான். ஆசைப்பாடும் அண்ணானும் அடர்த்திட கூசி கூசி இணையென கூறினான். பாருங்கள், அதே கூசி இங்கே எப்படி வருகிறது? அவன் வருவதை பார்த்து கூசினாள். இப்போது இவன் கூசி கூசி இங்கே கூச்சப்பட்டு அப்படியே கூசி போய் கூச்சமுற்று பேசுகிறான். ஈசற்கு ஆயினும் ஈடு அழிவுற்று இறை வாசிப்பாடு அழியாத மனத்தினான். வாசிப்பாடு என்றால் பெருமிதம், வாசிப்பாடு அழியாத மனம். அவனுடைய உள்ளத்துல கொஞ்சம் கூட பெருமிதம், தன்னை பற்றிய அந்த கௌரவம் குறைந்ததே இல்லை. ஈசற்கு ஆயினும், கடவுளே எதிரில் வந்தாலும், சிவபெருமானே எதிரில் வந்தாலும், சிவபெருமான் எதிரில் வந்து நின்றாலும் கூட அதற்கு கலங்காமல் தன்னுடைய உள்ளத்தின் பெருமிதம் குன்றாமல் நிற்கக்கூடிய ராவணன். நக்கீரருக்கு முன்னாலேயே நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமேன்னு சொன்னவன் ராவணன் வச்சுக்கலாம். ஈசற்கு ஆயினும் ஈடு அழிவுற்று, எதிரில் சிவபெருமானே வந்தாலும் தன்னுடைய அந்த வலிமை கொஞ்சம் கூட தளர்ந்து போகாமல், ஈடு அழிவுறாமல், தன்னுடைய அந்த வலிமை தளர்ந்து போகாமல், கொஞ்சம் கூட இறைனா கொஞ்சம் இறைவாசிப்பாடு அழியாத, கொஞ்சம் கூட பெருமிதம் குறையாத மனத்தை கொண்டவனான ராவணன் ஆசைப்பாடும் அண்ணானும் அடர்த்திட. இப்ப தான் கொண்ட ஆசைப்பாடு, தான் கொண்ட அந்த காதல், தகாத காதல் என்றாலும் அது பெருங்காதல். ஆசைப்பாடு, அந்த பெரும் காதல், எயிலுடை இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தானே, அந்த சீதையை தன்னுடைய உள்ளச் சிறையில் வைத்த அந்த அடர்ந்த காதலும், நான் என்கிற அந்த எண்ணமும் அப்படியே அடர்த்து வருந்தி போக, அந்நானும் என்பது இங்கே 2 சுழி போட்டு பார்த்தால் அவனுடைய அந்த ஆணவம் இப்போது தளர்ந்து போகிறது, வெட்கம் கொள்கிறது. நான் என்று நின்ற அந்த ஆணவம் இப்போது நான் என்று வெட்கப்படுகிறது. அப்படி எடுத்துக்கொள்ளலாம். 3 சுழி தன்னகரணா போட்டு அந்நானும் என்றால் அந்த நாணமும் இல்லாமல் போக, ஒருவனுக்கு இயல்பாக இருக்க வேண்டிய நாணம் இல்லாமல் போக, ஆசைப்பாடும் அந்நானும் அடர்த்திட கூசி கூசி இணையென கூறினான். அப்படியே கூசி போய் அவளிடத்தில் இதையெல்லாம் பேச வேண்டும். ஒரு பக்கத்தில் அவனுக்கு கூச்சமாக இருக்கிறது, ஒரு பக்கத்தில் அவனுடைய ஆணவம் தவறான வழியில் தளர்ந்து போயிருக்கிறது, ஒரு பக்கத்தில் வெட்கப்படுகிறான். இந்த நிலையில் அந்த சீதையிடத்தில் அவன் பேச, இன்று இறந்தன நாளை இறந்தன, எந்திரம் தரும் தன்மையிதான் என்னைக் கொன்று இறந்த பின் கொடுதியோ, குழை சென்று இறங்கி மரம் தரு செங்கனாய். எப்படி பேசுகிறான் பாருங்கள் 10 தலையன்.
10 தலையன் என்றால் ஆணவம் பிடித்தவன் என்கிற கற்பனையில் இருக்கிற நமக்கு காம விகாரம் அவனை எப்படி மாற்றி இருக்கிறது என்பது பேரதிர்ச்சியாகத்தான் இருக்கும். ஆனால் அதைத்தான் காட்டுகிறார் கவிச்சக்கரவர்த்தி. இன்று இறந்தன நாளை இறந்தன எந்திரம் தரும் தன்மையிதால். இந்த உலகத்தில் இன்றும் இறந்து போகும், நாளையும் இறந்து போகும் இல்லையா? இன்று கழிந்து போகும், இதோ இருப்பது போல இருந்து கொண்டே இருக்கும். திடீரென்று பார்த்தால் இரவு வந்துவிடும், நாள் முடிந்துவிடும். அப்படித்தான் நாளையும். நாட்கள் ஓடிக்கொண்டே இருக்கும். டைம் அண்ட் டைட் டு நாட் வெயிட் ஃபார் எனிஒன். அப்படி இருக்கிற இந்த உலகத்தில் என் திறம் தரும் தன்மை இதால். இதுதான்மா இந்த உலகத்துல இருக்கிற திறம். அப்படி இருக்கிற நிலையில இன்னைக்கும் போச்சு, நாளைக்கும் போயிடும். என்னை கொன்று இறந்த பின் கூடுதியோ? நான் இறந்த பின்னால் தான் என் மீது நீ அன்பு காட்டுவாயோ? நான் வருத்தத்திலேயே இறந்து போவேன். அப்படி வருத்தத்தில் இறந்து போன பின்புதான் என்னை வந்து நீ சேருவாயோ? குடை சென்று இறங்கி மரம் தரு செங்கணாய். குழை சென்று, காதில் அணிந்து கொண்டிருக்கிற குழை அப்படி நீண்டு இறங்கி மரம் தரு செங்கணாய், என்னை கொடுமை செய்கிற செம்மையான கண்களை கொண்டவளே. உன்னுடைய காது குழைகள் அப்படி நீண்டு இருக்கின்றன. அந்த குழைகள் வரைக்கும் உன்னுடைய கண்கள் நீண்டிருக்கின்றன. இந்த குழை சென்று என்பது 2 விதமான பொருளையும் தரும். குழை சென்று இறங்குவது என்றால் நீண்ட காதணிகள் அப்படி குழை தொங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கத்தில் குழை வரை சென்று அந்த காதணி வரைக்கும் நீண்டிருக்கிற உன்னுடைய கண்கள், என்னை கொடுமை செய்கிற கண்களை கொண்டவளே. நாட்களெல்லாம் போய்விடும், நான் இறந்த பின்னால் தான் என்னை வந்து சேருவாயா என்று விரகதாபத்தில் கேட்கிறான். இன்றைக்கு இருக்கிற நாள் இதோ இப்படியே போய்விடும் இல்லையா? இன்று நாளை என்று நாட்கள் பயனற்று கடந்து போகின்றன. நாளை நீ வருவாய், நாளை நீ வருவாய் என்று நான் காத்திருக்கிறேன். இன்று இன்று நாளை நாளை என்று இந்த நாட்களெல்லாம் பயனற்று போகின்றனவே. என்பால் நீ காட்டுகிற அன்பு இதுதானா? நான் இறந்த பின்னர் தான் என்னிடத்தில் வருவாயா என்று கேட்கிறான் ராவணன். காதளவோடிய கண்கள் என்பார்களே, அதைத்தான் குழை சென்று இறங்கும் செங்கண்கள் என்று கவிச்சக்கரவர்த்தி காட்டுகிறார். காதோரம் நீண்ட விழிகள் என்பது குழைவரை நீண்ட விழிகளாக இருக்கின்றன. உலகம் மூன்றும் ஒருங்குடன் ஓம்பும் என் அலகு இல் செல்வத்து அரசியல் ஆணையில் திலகமே உன் திறத்து அனங்கந்தரு கலகம் அல்லது எளிமையும் காண்டியோ. தன்னுடைய பெருமையை, தன்னுடைய அரசியல் அதிகாரத்தை காட்டுகிறான். காட்டுகிறான் என்பதை விட அதை பற்றி சொல்கிறான். அம்மா, உலகம் மூன்றும் ஒருங்குடன் ஓம்புகிறேன். நான் 3 உலகங்களையும் ஒரு சேர பாதுகாத்து ஆண்டு வருகிறேன். அழகியல் செல்வம், கொஞ்சம் கூட குறைவில்லாத அளவற்றதாக இருக்கிற என்னுடைய செல்வம். அழகுனா அளவு, டைமென்ஷன்லெஸ். ஏதாவது ஒன்று ஏதோ ஒரு அளவோடு இருந்தால் தான் அதை அளந்து பார்க்க முடியும். எல்லை இல்லாமல் இருக்கும்போது எப்படி அளப்பது? எனவே அளவில்லாத என்னுடைய செல்வம், அழகியல் செல்வத்து அரசியல் ஆணையில் 3 உலகங்களையும் ஒருங்குடன் பாதுகாக்கிற ஓம்புகிற என்னுடைய அளவற்ற அரசியல் ஆணையில் நீ என்னைக்காவது ஏதாவது குறைய பார்த்திருக்கியா? எந்த குறையும் இல்லை. ஆனா ஒரே ஒரு குறைதான் இப்ப தெரியும். என்ன குறை தெரியுமா? இந்த மன்மதன் எனக்கு ஒரு சின்ன போர் ஏற்படுத்தி இருக்கானே, ஒரு சண்டை. உன் திறத்து அனங்கந்தரு கலகம். உன் பொருட்டு மன்மதன் என் மீது இப்போது போர் செய்து கொண்டிருக்கிறான். He is conquesting. மன்மதன் என் மீது போரை ஏற்படுத்தி இருக்கிறான். அது உன் பொருட்டு திலகமே. திலகம் போன்றவளே, பெண்களுக்கு திலகம் போன்றவளே, உன் பொருட்டு மன்மதன் என் மீது ஒரு போரை ஏற்படுத்தி இருக்கிறான், ஒரு கலகத்தை விளைவித்திருக்கிறானே. அதை தவிர வேற ஏதாவது குறைய நீ பார்த்திருக்கியா? எளிமைங்கிறது தாழ்ச்சி. இந்த இடத்தில் அந்த பொருளில் வருகிறது.
உன் திறத்து அனங்கந்தரு கலகம் அல்லது எளிமையும் காண்டியோ. ஏதாவது ஒரு குறையை நீ பார்க்க முடியுமா என்னுடைய அரசியல் ஆணையில்? இப்போதும் கூட இந்த அளவுக்கு தளர்ந்து போயிருக்கிற நிலையில், காம விரகத்தில் தவித்து கொண்டிருக்கிற நிலையில் கூட அவனுடைய அந்த ஆணவம் அடங்கவில்லை பாருங்கள். என்னுடைய ஆட்சி எவ்வளவு பெரியது, நான் எல்லோரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறேன். யாரு இவனா? 3 உலகங்களையும் பாதுகாக்கிறேன்கிறானே. இந்த 3 உலகத்தில் இருப்பவர்களை ஓட ஓட விரட்டினதனால்தானே இவனை அழிக்க வேண்டும் என்கிற நிலையே ஏற்பட்டது. ஆனால் அதை பற்றி உணரவே இல்லாமல் நான் எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கிறேன், அதில் நீ வேறு எந்த எளிமையை, தாழ்ச்சியை, எந்த குறையையாவது பார்த்திருக்கிறாயா? இப்போது உன் பொருட்டு ஒரு சின்ன போர் வந்திருக்கிறது. அதை எப்படி சொல்கிறான்? இதுவரைக்கும் என்கிட்ட யாருமே சண்டை போட்டதில்லை. நோபடி ஹஸ் கான்கர்ட் மை டெரிட்டரி எக்ஸப்ட் மன்மதன். உண்மைதான். இவனுக்கு பயந்து இவனிடத்தில் யாருமே சண்டைக்கு வந்ததில்லை. இவனுடைய கொடுமையை நினைத்து, இவன் கொடுமைக்காரன் என்பதனால், இவன் எல்லோரையும் துன்பப்படுத்துவான் என்பதனால் இதுவரைக்கும் யாருமே இவனிடத்தில் போருக்கு வந்ததில்லை. இவனிடத்தில் அடங்கி போனவர்கள் அப்படியே ஒதுங்கி அடங்கி இருக்கிறார்களே தவிர யாருமே போருக்கு வந்ததில்லை. அதையே பெருமையாக வைத்துக்கொண்டு இதுவரைக்கும் என்னிடத்தில் யாரும் போருக்கு வந்ததில்லை, இப்போது மன்மதன் உன் பொருட்டு சண்டைக்கு வந்திருக்கிறானே தவிர, அதுவும் கூட உனக்கும் எனக்கும் ஒருவேளை உடன்பாடு ஏற்பட்டு விட்டால் கண்டிப்பாக அந்த போரும் இருக்காது என்பதை இப்படி சொல்கிறான். தான் காம வயப்பட்டதை தவிர அரசு செய்கிற 3 உலகங்களிலே இகழ்ச்சி இல்லை என்பதை சொல்லுகிறான். தன்னுடைய பெருமையை சீதையினிடத்தில் சொல்லுவதற்கு முற்படுகிறான். பூந்தண்வார் குழல் பொன் கொழுந்தே புகழேந்து செல்வம் இகழ்ந்தனை இன்னுயிர் காந்தன் மாண்டிலன் காடு கடந்து போய் வாய்ந்து வாழ்வது மானிட வாழ்வென்றோ. நான் என்னுடைய புகழையும் என்னுடைய அரச செல்வத்தையும் உனக்கு தருகிறேன், ஆனால் அதை நீ அவமதிக்கிறாய். புகழ் ஏந்து செல்வம் இகழ்ந்தனை, என்னுடைய புகழ்மிக்க செல்வத்தை, என்னுடைய புகழ்மிக்க ராஜ்ய பாரத்தை நீ இகழ்ச்சியாக தூக்கி போடுகிறாய், அவமரியாதை செய்கிறாய். பூந்தண் வார் குழல் பொன் கொழுந்து. பூந்தண் நல்ல பூக்கள், குளிர்ச்சியான பூக்கள். அந்த பூக்கள் சூடப்பெற்ற வார்குழல் நீண்ட குழலை கொண்டவளே. பொன் கொழுந்தே பொன்னின் சுடர் போல இருப்பவளே. நல்ல அழகான குழல் கொண்டவளே என்றும் பொருள் கொள்ளலாம். அழகான கூந்தல் கொண்டவளே அல்லது பொன்னின் சுடர் போல இருப்பவளே. புகழேந்து செல்வம் இகழ்ந்தனை, நான் உனக்கு தரக்கூடிய இந்த செல்வத்தை நீ அவமரியாதை செய்கிறாய். உன்னுடைய உயிர் கணவன் இருக்கிறானே, உயிர் காந்தன், உன்னுடைய உயிருக்கு காந்தமாக இருக்கிற உன்னுடைய உயிர் கணவன் ராமன் இருக்கிறானே, அவன் ஒருவேளை இதுவரைக்கும் இறந்து போகவில்லை என்றால், உயிர்காந்தன் மாண்டிலன் இதுவரைக்கும் அவன் இறந்து போகவில்லை என்றால், இதற்கு பின்னர் காடெல்லாம் கடந்து அயோத்திக்கு போய், காடு கடந்து போய், காட்டு வாழ்க்கை முடிந்து வனவாசம் முடிந்து அவன் ஒருவேளை அயோத்திக்கு திரும்பி போய் அங்கே அவனுக்கு மீண்டும் அரச பதவி கிடைக்கும் என்றால் வாய்ந்து வாழ்வது மானிட வாழ்வன்றோ. அப்படி போய் அவன் வாழக்கூடிய வாழ்க்கை, அவனோடு நீ அந்த வாழ்க்கையில் இருப்பாய் என்றால் அதெல்லாம் வெறும் மனித வாழ்க்கை தானே. காந்தன் மாண்டிலன் காடு கடந்து போய் வாய்ந்து வாழ்வது மானிட வாழ்வில்லையா? அந்த மனித வாழ்க்கை உனக்கு வேண்டுமா? அந்த இழிந்த வாழ்க்கை தானே. அது எங்களுடைய அரசபோகம் மிக்க வாழ்க்கையை காட்டிலும் அற்பமான வாழ்க்கை தானே. அந்த வாழ்க்கை உனக்கு எதற்கு என்பது போல, ராமனுடைய வாழ்க்கை அற்பமான வாழ்க்கை என்பது போல சீதையை கன்வின்ஸ் செய்வதற்கு முற்படுகிறான். நோர்க்கின்றார்களும் நுண்பொருள் நுண்ணிதின் பார்க்கின்றாரும் பெரும் பயன் பார்த்தியேல் வார்க்குன்றா முலை என் சொல் மௌலியால் ஏற்கின்றாரோடு உடன் உரை என்பாமால். நல்ல அழகான மார்புகளை கொண்டவளே. வார்க்குன்றா முலை. வார் என்றால் கச்சு. வார் என்றால் ஒரு குறிப்பிட்ட எல்லையை நிறுத்துகிற அணி, ஆடை என்று சொல்லலாம். கச்சுக்குள் அடங்காத மார்புகளை கொண்டவளே. வார்க்குன்றா முலை என்றே அவளை அழைத்து,
நோக்கின்றார்கள். தவசிகள், தவம் செய்யக்கூடிய, நோன்பு நோக்கக்கூடிய தவசிகள். நுண்பொருள் நுண்ணிதின் பார்க்கின்றார். நுட்பமான பொருளாக இருக்கிற கடவுளை நுட்பமான அகக்கண்ணால் பார்க்கக்கூடியவர்கள். நுண்பொருள் நுண்ணிதின் பார்க்கின்றார். பெரும் பயன் பார்த்தீயேல். அப்படியெல்லாம் அந்த தவசிகளுக்கும் ஞானியர்களுக்கும் கடைசியில் என்ன கிடைக்கிறது, அவர்கள் என்ன பெரிய பயனை பார்க்கிறார்கள் என்று நீ பார்த்தால் ஒன்று உனக்கு புரியும். அவர்கள் என்னை வணங்குகிறார்கள். என் சொல் மௌலியால் ஏற்கின்றார். தங்களுடைய தலையை தாழ்த்தி வணங்கி நான் சொல்லுவதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். எனவே என்னோடு வாழ்கிற அந்த வாழ்க்கை எவ்வளவு பெரியது என்பதை நீ புரிந்து கொள்வாய். தேவர்களோடு கூட சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை. நோக்கின்றார்கள், நுண்பொருள் நுண்ணிதின் பார்க்கின்றார். தவசிகளுக்கு மந்திர திரஷ்டாக்கள் என்று ஒரு பெயர் உண்டு. இந்த பெயரை நாம் அடிக்கடி பார்த்திருக்கிறோம். மந்திரத்தை பார்க்கக்கூடியவர்கள். அது என்ன மந்திரத்தை பார்க்கக்கூடியவர்கள்? நுண்பொருள் நுண்ணிதின் பார்க்கின்றார். பார்ப்பனர் என்பார்கள். பார்ப்பனர் அல்லது பார்ப்பார் என்கிற சொல்லுக்கு அவர்களின் சமூகம் அல்லது ஜாதியை குறிக்கின்ற பெயர் என்பதாக கணக்கு போடுகிறோம். இல்லை, இறைவனை பார்க்கக்கூடியவர்கள் மந்திர திரஷ்டாக்கள். மந்திரத்தை பார்க்க முடியுமா? மந்திரத்தை காகிதத்தில் எழுதி வைத்து பார்க்கலாமா? ஆனால் காகிதத்தில் எழுதி வைத்து பார்க்கிற வழக்கம் இல்லையே. வேதத்தை ஓதுகிற வழக்கம் வழி வழியாக குருவிடத்திலே இருந்து சிஷ்யன், சிஷ்யனிடத்திலே இருந்து அடுத்த தலைமுறை சிஷ்யன் என்றுதானே போகும். அப்படியானால் எழுதி வைத்து பார்ப்பதில்லையே. வேதத்திற்கே எழுதாக்கிழவி என்றுதானே பெயர். மந்திரத்தை பார்ப்பது என்பது என்ன? மந்திரத்தின் பொருளை பார்ப்பது. மந்திர பொருள் என்ன? இறைவன். வேத பொருள் என்ன? இறைவன். வேதத்தை பார்ப்பது, மந்திரத்தை பார்ப்பது என்றால் அந்த பொருளாக இருக்கிற இறைவனை அகக்கண்ணால் காண்பது. வேதத்தை வேதத்தின் விழுப்பொருளை என்பார் திருமங்கை மன்னன். திருவல்லிக்கணி பெருமாளை பாடும்போது திருமங்கையாழ்வார் வேதத்தின் விழுப்பொருள், வேதத்தினுடைய பொருள் எது? இறைவன்தானே வேதத்தின் பொருள். அந்த பொருளை மாணிக்கவாசகர் சொல்லும்போது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார். அந்த பாட்டின் பொருளாக இருப்பது பரமன். எனவே பரமனை அகக்கண்ணால் காணக்கூடியவர்கள். அவர்களுக்குத்தான் பார்ப்பார் அல்லது பார்ப்பனர் என்கிற பெயர். நுண்பொருள் நுண்ணிதின் பார்க்கின்றார். நுண்பொருளாக இருக்கிற இறைவனை தங்களுடைய அகக்கண்ணால் மிக நுட்பமாக பார்க்கக்கூடியவர்களும், நோன்பு நோற்று இறைவனை காண்பதற்காக தியானம் செய்து தவம் செய்கிற தவசியர்களும் என்ன பெரிய பயனை பெற்றுவிட்டார்கள். அவர்களுக்கு கிடைக்கிற நல் பயன் என்னன்னு கேட்டா, அவர்கள் எனக்கு தலை தாழ்த்தி வணங்குகிறார்கள். எனவே அவர்கள் என்னை ஏற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா? என் சொல் மௌலியால் ஏற்கின்றார். மௌலி என்பது இங்கே தலை என்கிற பொருளை தரும். தன்னுடைய தலையை தாழ்த்தி அவர்கள் என்னை வணங்குகிறார்கள். அப்போது என்னுடைய பெருமை என்ன என்று எண்ணிப்பார். அந்த பெருமைக்கு நீ உடன் சேர்ந்து கொள் என்று தவசிகள் கூட தன்னைத்தான் வணங்குகிறார்கள் என்பதை ஒரு பக்கத்தில் ஆணவமும் இன்னொரு பக்கத்தில் அவனுடைய கூச்சமுமாக தெரிவிக்கிறான் ராவணன். பொருளும் யாழும் விளரியும் பூவையும் மருள நாளும் அழலை வழங்குவாய். தெருளும் நான்முகன் செய்தது உன் சிந்தையின் அருளும் மின் மருங்கும் அரிது ஆக்கியோ. பொருளும் யாழும் விளரியும், எல்லா உயிர்களிலேயுமே சிறந்தது எதுன்னு கேட்டா குழந்தை தன்மை. பொருள் என்கிற வார்த்தை இருக்கிறதே, இங்கே பொருள் என்றுதான் அந்த பாட்டு தொடங்குகிறது. பொருள் என்கிற அந்த சொல்லுக்கு குழந்தைகள், மக்கள், மக்கள் செல்வம் என்று சொல்கிறோமே, அந்த மக்கள் என்கிற பொருளும் உண்டு. எனவே இந்த இடத்தில் அந்த பொருள் பயன்படுகிறது. பொருள் குழந்தைகள் பேசுகிற மொழி, குழந்தைகள். யாழ் வீணை இசை, யாழிசை. விளரி, விளரி என்பது ஒரு குறிப்பிட்ட ஸ்வரம். தெய்வத்தம் என்று சொல்லுவார்களே, அதற்கு விளரி என்று பெயர் உண்டு. சரிகம பதனி என்கிற
7 ஸ்வரங்களில் விளரி என்பதும் ஒன்று. பொருள், இசை, ஸ்வரம், பூவை. பூவை என்றால் நாகணவாய்ப் பறவை. அந்த நாகணவாய்ப் பறவை மிக அற்புதமான குரல் கொடுக்கும் என்று கணக்கு. இவையெல்லாம் கூட மருண்டு போகும்படி ஒவ்வொரு நாளும் அழகான மழலை சொற்களை பேசக்கூடியவளே. சீதையை குயில் மொழியாள், மழலை மொழியாள், கிள்ளை மொழியாள் என்று அழைக்கிறான். பொருளும் யாழும் விளரியும் பூவையும் மருள நாளும் மழலை வழங்குவாய். தெருளும் நான்முகன் செய்தது உன் சிந்தையின் அருளும் மின் மருங்கும் அரிது ஆக்கியோ. பிரம்மன் உனக்கு இனிய சொற்களை கொடுத்திருக்கிறான். பிரம்மாவின் படைப்பு தானே, அந்த படைப்பில் உனக்கு இனிய சொற்களை கொடுத்திருக்கிறான். அதெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இந்த பிரம்மா 2 விஷயங்களை உன்னிடத்தில் இல்லாமல் வைத்து விட்டானோ. ஒன்று, உன்னுடைய இடை, மின்னல் போன்ற இடை, மின் மருங்கு, உனக்கு இடையே இல்லாமல் படைத்து விட்டான். அதே போல உன்னுடைய உள்ளத்தில் கருணையே இல்லாமல் படைத்து விட்டான். உன் உள்ளத்தில் என் மீது இரக்கமே இல்லை, உனக்கு இரக்கமே வைக்காமல் பிரம்மா உன்னை படைத்து விட்டான். பொருளும் யாழும் விளரியும் பூவையும் மருள நாளும் மழலை வழங்குவாய். தெருளும் நான்முகன் செய்தது உன் சிந்தையின் அருளும் மின் மருங்கும் அரிது ஆக்கியோ. இவை 2 மாத்திரம் அரிதாக, இவை 2 மாத்திரம் இல்லாமல் உன்னை படைத்து விட்டான் போலிருக்கிறது பிரம்மன் என்று சீதை பொய்யோ எனும் இடையாள் என்பதை சொல்லாமல் சொல்லி, அதே நேரத்தில் அவளுடைய உள்ளத்தில் தனக்கு இரக்கமில்லை என்பதையும் ஆதங்கத்தோடு காட்டுகிறான் ராவணன். புலம்புகிறான். அவள் தன்னை பார்க்க வேண்டும் என்பதாக அவளிடத்தில் வேண்டுகிறான். ஆனால் அவன் வேண்டுகிற இந்த வேண்டுகோள்கள் எல்லாம் எப்படியெல்லாம் நயமாக இருக்கின்றன. அவனை பார்க்கும்போது நமக்கு இயல்பாக கோபம் வர வேண்டும். அப்படித்தான் வந்தது. அவன் நடந்து வருகிற வரையில் அவன் மீது நமக்கு சினம்தான் வந்தது. ஆனால் இப்போது ஒரு பரிதாபம் தலை தூக்குகிறதா இல்லையா? அட முட்டாளே, இப்படி புலம்புகிறாயே என்று அவன் மீது, அழிந்து போகிற நிலையில் இருக்கிற அவன் மீது ஒரு பரிதாபம் வருகிறதே, அந்த பரிதாபத்தை ஏற்படுத்துகிறார் கவி சக்கரவர்த்தி. பெரியோர்களே, ஒன்று, in the Indian system of epic, ஹீரோ வில்லன் என்கிற அந்த பாகுபாடு கிடையாது. முழுக்க முழுக்க எதிரி ஒரு வில்லன் என்பது கிடையாது. அவனும் வீரன்தான், ஆனால் தவறு செய்துவிட்ட வீரன். அந்த தவறை அவன் திருத்திக் கொண்டால் அவனுடைய வீரத்திற்கும் அவனுடைய மற்ற நல்ல குணங்களுக்கும் மதிப்பு கிடைக்கும். சொல்லப்போனால் இப்படிப்பட்ட நிலையில் ராவணனை பார்க்கும்போது அவல வீரன், டிராஜிக் ஹீரோ, ஒரு டிராஜடியில போய் மாட்டிக்கொண்டிருக்கிற ஒரு வீரன் என்பதாகத்தான் தோன்றும். அதனாலேதான் கீழை காப்பியங்களை, ராமாயணம் போன்ற காப்பியங்களை ஆய்வு செய்த நம்முடைய நாட்டு ஆய்வாளர்கள் ராவணனை அவல வீரன் என்றே குறிப்பிடுவார்கள். டிகேசி ஆகட்டும், ஆசான்யா ஆகட்டும், ஜஸ்டிஸ் மகராஜன் ஆகட்டும், வாவேசு ஐயர் ஆகட்டும், கம்பராமாயணத்தை எழுத்தண்ணி கற்ற இவர்களெல்லாம் அவனை அவலவீரன் என்றுதான் குறிப்பார்கள். எவ்வளவு தூரத்திற்கு அவலப்பட்டு போகிறான், எப்படியெல்லாம் கெஞ்சுகிறான், தான் செய்வது தவறு என்பதை உணர்ந்து கொள்ளாமல் ஆணவத்தில் எப்படியெல்லாம் ஆட்டம் போடுகிறான். இதுவும் ஒரு வகை ஆணவம்தானே. ஐ எம் எலிஜிபிள் என்று நினைக்கக்கூடிய அந்த ஆணவம். தெருளும் நான்முகன் செய்தது உன் சிந்தையின் அருளும் மின் மருங்கும் அரிது ஆக்கியோ என்று அவளிடத்தில் கெஞ்சுகிறான். ஈண்டு நாளும் இளமையும் மீண்டில, மாண்டு மாண்டு பிரிது உறும் மாலைய, வேண்டு நாள் வெறிதே விழிந்தால் இனி யாண்டு வாழ்வது இடர் உழந்து ஆழ்தியோ. இந்த உலகத்தில் ஆயுளும் இளமையும் திரும்ப வராது. ஈண்டு நாளும் இளமையும் மீண்டில, போன நாட்கள் திரும்பி வரா. இளமை போய்விட்டதென்றால் அதுவும் திரும்பி வராது. மாண்டு மாண்டு பிரிது உறும் மாலைய, மாண்டு மாண்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 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 இல்லாமலேயே போகும். மாலைய என்றால் இயல்பை கொண்டவை, அந்த
தன்மையை கொண்டவை. மாண்டு மாண்டு பிரிது உறும். கடைசியில் அழிந்தே போய்விடும். ஆயுள் என்பது குறைந்து கொண்டே போகும். செத்து செத்துன்னு அர்த்தம். மாண்டு மாண்டுனா செத்து செத்து. எப்படி செத்து செத்து? கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து 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 இவை இல்லாமலேயே போய்விடும். ஈண்டு நாளும் இளமையும் மீண்டில மாண்டு மாண்டு பிரிது உறும் மாலைய வேண்டு நாள் வெறிதே விழிந்தால். இப்படியே எல்லா நாட்களும் போய்விட்டால், அதை வீணாக பயனின்றி கழித்து விட்டால், வெறிதே அப்படின்னா வெற்றா, வெத்தா போச்சுன்னு சொல்றோமா இல்லையா? அப்படி வெறிதே போச்சுன்னா வீணாக கழித்து விட்டால், விழிந்தால், விழிந்தால்னா அழிந்து போனால். வேண்டு நாள், இருக்கிற நாள் நம்ம கிட்ட இன்னைக்கு கையில இருக்கு, இந்த நாளை அப்படியே வீணா விட்டுட்டோன்னு சொன்னா வாழ்க்கை இனிமே வராதுமா. யாண்டு வாழ்வது? இப்ப கையில இருக்கிற இளமையை விட்டு விட்டால் இந்த வாழ்க்கை போய்விடும். நீ இப்போது இருக்கிற இளமையில் வாழ வேண்டாமா? இந்த இளமையை விட்டு விட்டு என்னைக்கோ ஒரு நாள் அயோத்திக்கு போய் வாழ முடியும்னு நினைக்கிறியா? அதெல்லாம் வேண்டாம். இப்போது இருக்கிற இளமையில் வாழ்ந்து கொள்ளலாம். இடர் உழந்து ஆழ்தியோ. அப்படியே இப்ப இருக்கிற டயத்தை லூஸ் பண்ணிட்டேன்னா உனக்கு பின்னால துன்பம் தானே வரும். ஏன் அதற்காக இந்த நாட்களை வீணடிக்கிறாய்? கேட்பதற்கு ரொம்ப லாஜிக்கலா இருக்கு இல்லையா? இத வேற இடத்துல சொன்ன அர்த்தம். ஒரு கவிதை உண்டு, முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி அவர்களின் கவிதை, அதனுடைய மொழியாக்கம். நேற்றைய பொழுதுக்காக கவலைப்பட்டு நாளைய பொழுதுக்காக எதிர்பார்த்து நான் இன்றைய பொழுதை தொலைத்து கொண்டே இருக்கிறேன். That is what we do normally. We brood over spilt milk. ஐயோ பால் கொட்டி போச்சே கொட்டி போச்சே கொட்டி போச்சே கொட்டி போச்சேன்னு அதையே நினச்சி, நான் நேற்றுக்கு இப்படி ஆச்சே நேற்றுக்கு இப்படி ஆச்சே இப்படி ஆயிடுச்சே, என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன். ஒரு தப்பே பண்ணிட்டோன்னு வச்சுப்போம், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே தப்பு பண்ணிட்டேனே. அப்போ நேற்றை பொழுதை நினைத்து இன்றைக்கு மதியம் 12 மணி வரை புலம்பி பாதி நாள் போச்சு. சரி, அப்புறம் என்னாகும்? சரி, இனிமே நான் சரியா பண்ணிடுவேன், இனிமே நான் சரியா பண்ணிடுவேன், நாளைக்கு நான் சரியா இருப்பேன், நாளைக்கு நான் சரியா இருப்பேன். மிச்சம் இருக்கிற பாதி நாளும் போச்சு. அப்போ இன்றை பொழுது தொலைந்து போயிற்று. இன்றைக்கு வாழ வேண்டும், இன்றைக்கு சரியாக இருக்க வேண்டும்னா அதுக்கு இதை சொல்லலாம். நாளும் இளமையும் போய்விட்டால் வாழ்க்கை போய்விடுமே, எனவே இன்றைக்கு வாழ வேண்டுமே. எப்படி? இளமை இருக்கும் போதே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யலாம். பரோபகாரம் இதம் ஷரீரம். இளமை இருக்கும் போதே மற்றவர்களோடு நல்ல முறையில் கலந்து வாழலாம். அதையெல்லாம் பண்றதுக்கு இளமை போய்விடுமே, நாள் போய்விடுமே என்று வருத்தப்படலாம். இன்னை பொழுதுல வாழ்ந்தால் நாளைக்கு இருக்குமா இருக்காதா, வருமா வராதா தெரியாது, நேத்திக்கு போச்சு, அப்ப கையில இருக்கிறது இன்னைக்கு மட்டும்தானே, இதை சரியாக வாழலாம். இது முறையாக வாழ்வதற்கு சொல்ல வேண்டியது. ஆனா அதை கொண்டு போய் எங்க பயன்படுத்துறான் ராவணன். உன்கிட்ட இருக்கிற இளமை போயிடுத்துனா நீ என்னமா பண்ணுவ அப்படின்னு ரொம்ப அப்படியே வருத்தப்பட்டு சொல்வது போல சொல்கிறான். இளமை நிற்காது யாக்கை நிற்காது தெரியும். இளமை நிலையாமை யாக்கை நிலையாமை தெரியும். இந்த ஆன்றோர் வாக்கை எந்த இடத்தில் தனக்கு சாதகமாக பயன்படுத்துகிறான். அதுதான் ஆணவம். ஆன்றோர் வாக்கு என்ன? வாழ்க்கை நீர்க்குமிழி போன்றது, எந்த நேரம் வேண்டுமானாலும் உடைந்து போகும். எனவே இருக்கிற நேரத்தில் முறையாக அனுபவித்து விட வேண்டும். முறையாக, அந்த முறையாகங்கிறத விட்டுட்டு தனக்கு வேணுங்கிற மாதிரி சாதகமாக இதை அவன் பயன்படுத்தி சீதையை வற்புறுத்துகிறான். இழவு எனக்கு உயிர்க்கு எய்தினும் எய்துக, குழைமுகத்து நின் சிந்தனை கோடினால் பழக நிற்புறும் பண்பு இவை காமத்தோடு அழகினுக்கு இனி யார் உளர் ஆவரே. இப்ப அடுத்தது சொன்னான், உன்னோட இந்த முகம் இருக்கே, குழைமுகத்து நின் சிந்தனை கோடினால். உன்னுடைய குழைந்த முகத்துல உன்னுடைய சிந்தனை, உன்னுடைய எண்ணம் என்னோட எண்ணத்துக்கு மாறுபட்டு போச்சுன்னா, கோடுதல்னா மாறுபடுதல், நின்னுடைய சிந்தனை என்னுடைய சிந்தனைக்கு மாறுபட்டு போச்சுன்னா என்னாகும்? எனக்கு இழவு வரும், என்னுடைய உயிர்க்கு முடிவு வரும், எனக்கும் என்னுடைய உயிருக்கும் அழிவு வரும். இழவுனா அழிவு.
எனக்கு நீக்கம், சாவு, அழிவு வரும். வந்தா வரட்டும், பரவாயில்ல. பழக நிற்பொரும் பண்பு இவை காமத்தோடு அழகினுக்கு இனியார் உளர் ஆவரே. நான் எதுக்கு கவலைப்படுறேன் தெரியுமா? உனக்கு நிகராக அழகு கொண்டவர்களும் உன்னை காதலோடு பார்க்கக்கூடியவர்களும் இனிமேல் வேறு யார் இருக்கிறார்கள்? நான் இறந்து போயிட்டேன்னா எனக்கு அப்புறம் உன்னை காதலோடு பார்க்கக்கூடியவர்கள், உன்னை இந்த அளவுக்கு காதலோடு நேசிக்கக்கூடியவர்கள், உனக்கு ஈக்குவலா அழகு இருக்கக்கூடியவர்கள் வேற யார்னு வருத்தப்படுகிறேன். காமத்தோடு அழகினுக்கு இனி யார் உளர். உன் மீது வைக்கக்கூடிய முறையான அன்பு, பெரும் காதல், அதற்கு உனக்கு வேற யாரும் இல்லை. அதே மாதிரி உனக்கு அழகுக்கு நிகராக நிற்பதற்கும் வேறு யாரும் இல்லையே. எனக்கு உன்னுடைய சிந்தனை மாற்றத்தால் அழிவு வந்தால் உனக்குத்தான் நஷ்டம். யூ வில் லூஸ் என்பது போல பேசுகிறான். ஆணவம் அழியவில்லை, ஆனால் எங்கேயோ தவறாக புறையோடி எழுந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்க முடிகிறது இல்லையா? அவனுடைய ஆணவம் அழியவில்லை. என்னமோ அவன்தான் சீதைக்கு ஈக்குவல் மாதிரியும், அவன்தான் சீதை மேல நிறைய காதல் வச்சிருக்கிற மாதிரியும், நிறைய காதல் வைத்திருக்கிறான் என்பது உண்மை. ஆனால் சீதை மீது வேறு யாருக்குமே அக்கறை இல்லாதது போலவும், அவன்தான் சீதைக்கு நிகரான அழகன் என்பது போலவும் அவன் பேசிக்கொண்டிருக்கிறானே. அப்ப எவ்வளவு ஆணவம் அவனுக்கு இருக்கணும்? இழவு எனக்கு உயிர்க்கு எய்தினும் எய்துக, வந்தா வரட்டுமா. உன் மீது நான் காதல் வைத்ததுனால எனக்கு அழிவு வந்தா வந்துட்டு போகட்டும், எனக்கு அதனால சிக்கல் வந்தா வந்துட்டு போகட்டும். ஆனா அதனால வரக்கூடிய நஷ்டம் யாருக்கு? உனக்குத்தானே அந்த நஷ்டம் வந்துவிடும் என்பதாக பேசுகிறான். பெண்மையும் அழகும் பிறழா மனத்திண்மையும் முதல் யாவையும் செய்யவாய் கண்மையும் பொருந்தி கருணைப்படா வன்மை என்கொல் ஜனகரின் மடந்தையே. இப்போ நான்முகன் படைப்பு உன்னை படைத்த போது உனக்கு இடையில்லாத தன்மையையும் இரக்கமில்லாத மனத்தையும் கொடுத்து விட்டதோன்னு கவலைப்பட்டவன் இப்ப ஜனகரை வம்பு கேட்கிறான். ஜனகரின் மடந்தையே, ஜனக மன்னன் பெற்ற மகளே, பெண்மைக்குரிய எல்லா நல்ல குணங்கள், அதற்கேற்ற அழகு, பிறழா மனத்திண்மை, மாறுபடாத மன உறுதி, இவையெல்லாம் கொண்டு செம்மையாக இவற்றை பெற்றிருக்கிறாய். முதல் யாவையும் செய்யவாய், செய்யவாய்னா செம்மையாக, பெண்மையும் அழகும் மனத்திண்மையும் செய்யவாக பொருந்திய நீ, உன்னுடைய கண்களில் இரக்கம், கண்மை என்பது கண்ணோட்டம், கண்ணோட்டம் என்றால் இரக்கம். பெரியோர்களே, கண்ணோட்டம் என்கிற சொல்லை வள்ளுவர் பயன்படுத்துகிறார். கண்ணோட்டம் என்பதற்கு இரக்கம் என்பதுதான் பொருள். ஆனால் காலப்போக்கில் கண்ணோட்டம் என்றால் அணுகுமுறை என்பதாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டோம். கண்ணோக்கம் என்றிருந்தால் நல்லது. அணுகுமுறை என்பதை கண்ணோக்கம், நோக்கம் என்றால் பார்வை. This is my angle, this is my approach, this is my look at it, my take, the way I look at it. அதுதானே அணுகுமுறை. The way I look at something, that is my approach. அப்படின்னா இது என்னுடைய பார்வை, இது என்னுடைய அணுகுமுறை. அதற்கு கண்ணோக்கம் என்கிற சொல்லை பயன்படுத்தலாம். கண்ணோட்டம் என்பது வள்ளுவர் வழியில் பயன்படுத்துவதாக இருந்தால் அதற்கு இரக்கம் என்றுதான் பொருள். இங்கே கண்ணோட்டம் என்பதற்கு நிகராகத்தான் கண்மை, கண்ணின் இயல்பு, கண்ணின் தன்மை, அதுதான் கண்மை. கண்ணின் தன்மை கண்மை. கண்மைனா என்ன? கண்ணுக்கு என்ன தன்மை இருக்க வேண்டும்? இரக்கம் இருக்க வேண்டும். பெண்மை பொருந்தியவள், அழகுகள் பொருந்தியவள், மனத்திண்மை கொண்டவள், இதெல்லாம் உன்கிட்ட இருக்கே, உன்கிட்ட இரக்கம் பொருந்தக்கூடாதா? கண்மையும் பொருந்தி கருணைப்படா வன்மை, அந்த கருணையோடு இருக்கிற வள்ளல் தன்மை. வன்மைனா ஈகைத்தன்மை. என்ன ஈகைத்தன்மை? என் மீது அன்பு காட்டி எனக்கு அன்பை கொடுக்கிற ஈகை உனக்கு இருக்கக்கூடாதா? அது மாத்திரம் உன்னிடத்தில் இல்லாமல் போனது எப்படிமா? பெண்மை இருக்கு, அழகு இருக்கு, மனத்திண்மை இருக்கு, ஆனா உன்கிட்ட கருணையும் எனக்கு கொடுக்க வேண்டிய வள்ளல் தன்மையும்
கருணையும் இரக்கமும் இல்லாமல் போய்விட்டதே. பெண்மையும் அழகும் பிறழா மனத்திண்மையும் முதல் யாவையும் செய்யவாய் கண்மையும் பொருந்தி கருணைப்படா வன்மை என்கொல் ஜனகரின் மடந்தையே. அப்பா பேரை சொன்னா அந்த மகள் ஒருவேளை கொஞ்சம் இப்படியும் அப்படியும் அலைக்கழிவாளோ என்கிற எண்ணத்தில் சொல்லுகிறானோ என்னவோ தெரியவில்லை. நான்முகனை சொன்னவன் இப்போது ஜனகரை சொல்லுகிறான். வீட்டும் காலத்து அலறிய மெய்க்குரல் கேட்டும் காண்டற்கு இருத்திகொள். கிள்ளை, நீ நாட்டுங்கால் நெடு நல் அறத்தின் பயன் ஊட்டும் காலத்து இகழ்வது உறும் கொலோ. அம்மா, உனக்கு தெரியலையா? கிள்ளை, கிளி போன்றவளே. கிள்ளைனா கிளி போன்றவளே, உனக்கு தெரியல? அன்னைக்கு மாரீச்சன் அழியும் போது கீழே விழுந்து ராமன், மாரீச்சன் அழியும் போது இல்ல, அவன் எப்படி அதை மாற்றி பேசுகிறான், யார்னு சொல்லல. மாரீச்சன் விழுந்த போது குரல் கேட்டது, ஆனா அது ராமன் குரலாக இருந்தது. இப்ப நமக்கு தெரியும் அது மாரீச்சன் விழுந்ததுன்னு, சீதைக்கு இன்னும் தெரியாது. ஏன்னா அன்னைக்கு அவ என்ன நினைச்சா, ராமனுடைய குரல்னு நினைச்சுதான் லக்ஷ்மணனை அனுப்பினான். அதுக்கப்புறம் அவ இன்னும் ராமனையும் பார்க்கல, லக்ஷ்மணனையும் பார்க்கல. So she technically does not know what happened. ஆனா இதுக்கெல்லாம் முன்னால போய் பார்த்தோம்னா, ராமன் குரல்ல கத்தினா சீதை தடுமாறி போவாள் என்கிற எண்ணம் ராவணனுக்கும் மாரீச்சனுக்கும் இருந்திருக்கணும். அதனால தான் they planned it that way. மாரீச்சன் ஒருவேளை கீழே விழுந்தால் அப்போது திசை திருப்புவதற்கு ராமன் குரலில் அலற வேண்டும் அப்படின்னு தானே பிளான் பண்ணியிருந்தார்கள். அப்போ வீட்டும் காலத்து, யார் வீட்டும் காலத்துன்னு போடல, வீட்டுதல்னா அழிந்து போதல். வீட்டும் காலத்து அலறிய மெய்க்குரல், இன்னும் சொல்ல போனா வீட்டுதல்னா கொல்லுதல்னு ஒரு அர்த்தம் உண்டு. இப்ப வீட்டும் காலத்துன்னு சொன்னா உன்னுடைய கணவனை மாரீச்சன் கொன்ற நேரத்தில் அன்னைக்கு அலறிய மெய்க்குரல், அன்னைக்கு அலறித்தே ராமனுடைய உண்மையான குரல், அதை கேட்டு கூட உனக்கு புரியலையா? அவன் இறந்து விட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அவனை இப்ப காணலாம்னு நீ நினைக்கிறியா? வீட்டும் காலத்து அலறிய மெய்க்குரல் கேட்டும் காண்டற்கு இருத்தி, அன்னைக்கே ராமனுடைய அலறுகிற, ராமன் இறந்து விழுகிற அந்த குரல் உனக்கு கேட்டுடுதா இல்லையா? அவன் கொல்லப்பட்ட போது அவன் அலறிய மெய்க்குரல் கேட்டு விட்டதா இல்லையா? இனிமேலும் அவனை பார்ப்பதற்கு இருக்க முடியும்னு நீ நினைக்கிறியா? வீட்டும் காலத்து அலறிய மெய்க்குரல் கேட்டும் காண்டற்கு இருத்தியோ, எதற்காக இருக்கிறாய்? அவனை பார்க்க முடியும்னு நினைச்சிருக்கியா? நீ நாட்டுங்கால், உண்மைய சொல்லணும்னு வச்சுக்கோ. நாட்டுதல்னா உறுதியாக சொல்லுதல், சொல்ல போனா அப்படிங்கிறமா இல்லையா? அந்த மாதிரி நாட்டுங்கால் நெடு நல் அறத்தின் பயன் ஊட்டும் காலத்து, நீ ரொம்ப நாளா பண்ணியிருக்கிற நல்ல விஷயங்கள், நல் அறம், நெடு நல் அறம், நீ இதுக்கு முன்னால நிறைய தர்மங்கள் பண்ணி இருந்திருக்கணும். அதுதான் உனக்கு உன் கூடவே வந்து இப்போ இந்த நல்ல வழியை உனக்கு கொடுத்துருக்கு. எந்த நல்ல வழி? என்னோடு இருக்கிற ஒரு நல்ல வழியை நீ ரொம்ப நாளா பண்ணின புண்ணியம் உனக்கு கொடுத்துருக்கு. அதை இப்ப நீ அவமானப்படுத்தினேன்னா அது சரியா இருக்குமா? எப்படியெல்லாம் பேசுகிறான். ராமன் கொல்லப்பட்ட போது ஒரு உண்மை குரல் உனக்கு கேட்டதே, அதை கேட்டதுக்கு அப்புறமும் ராமன் இறந்து விட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீ எதற்கு அவனை பார்க்க வேண்டும்னு காத்திருக்கிறாயா? நான் ஒண்ணு சொல்லட்டுமா உனக்கு? நீ இதுவரைக்கும் பண்ணின ஏதோ புண்ணியம்தான் ஒன்னு அங்க அழிஞ்சு போகாம இங்க கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்திருக்கு. நீ அதை இப்போது அவமானப்படுத்தலாமா? எப்படி தடுமாறி போயிருக்கிற அவளுடைய உள்ளத்தை திசை திருப்புவதற்கும் தன்னுடைய தடுமாற்றத்தை மறைத்து கொள்ளுவதற்கும் பேசுகிறான். தக்கது என் உயிர் வீடுறத் தாழ்கிலா தொக்க செல்வம் தொலையும் ஒருத்தி நீ புக்கு உயர்ந்தது எனும் புகழ் போக்கி வேறு உக்கது எனும் உருபழி கொடியோ. அதெல்லாம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், ஒன்னால என்னுடைய உயிர் போயிடும்னு வச்சுக்கோ. என் உயிர் வீடுற, வீடுதல் அப்படின்னா அழிதல். என்னுடைய உயிர் அழிஞ்சுதுன்னா அதோட கூட சேர்ந்து எல்லா செல்வச் செழிப்பும் போய்விடும். அப்படின்னா எனக்கு அழிவு வந்துவிடும்.
உன்னால நீ எனக்கு ஒத்துக்கலைன்னா என்னுடைய உயிர் போகும், என்னுடைய செல்வச் செழிப்பெல்லாம் போயிடும். அப்ப என்னாகும்? எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்? ஒருத்தினி புக்கு உயர்ந்தது என்னும் புகழ் போக்கி வேறு உக்கது. ஒருவேளை நீ இலங்கைக்கு வந்ததுனால, இலங்கையில் வந்து என்னோடு நீ சேர்ந்து கொண்டால் இந்த புகழ் உயரும், இந்த செல்வம் உயரும். அப்ப எல்லாரும் என்ன சொல்லுவார்கள்? இவ இலங்கையில கால வச்சதுனால இலங்கை உயர்ந்ததுன்னு சொல்லுவார்கள். ஒருத்தி புக்கு உயர்ந்தது என்று புகழ் கிடைக்கும். ஆனா இப்ப ஒன்னால உயிர் போய் என்னுடைய செல்வமும் போச்சுன்னு சொன்னா எல்லாரும் உன்னை எப்படி பழி சொல்லுவார்கள்? இந்த சீதையாலத்தான் எல்லாம் போச்சுன்னு உனக்கு பெரிய பழி வருமா இல்லையா? வேறு உக்கது என்னும் உருபழி கோடியோ. உருபழினா பெரிய பழி, உக்கதுன்னா அழிந்தது. உன்னால் அழிந்தது என்கிற பெரும் பழியை நீ கொள்வாயோ. கோடுதல்னா கொள்ளுதல், கோடியோனா கொள்வாயோ. அப்போ ஒன்னால என்னுடைய செல்வம் போச்சு, என்னோட உயிர் போச்சு, அப்படித்தானே சொல்லுவார்கள். ராவணன் பாவம் அந்த சீதையால அழிஞ்சு போயிட்டான்னு சொல்லுவார்களே. உனக்கு எவ்வளவு பெரிய பழி வரும், அதை நீ எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறாய்? உனக்கு புகழ் வருவதற்கு பதிலாக பழியல்லவா வந்துவிடும். எனவே மனதை மாற்றிக்கொள். தேவர் தேவியர் சேவடி கைதொழும் தாயில் மூ உலகின் தனி நாயகம் மேவுகின்றது நுண் கண் விளக்கினை ஏவர் ஏழையர் நின்னின் இலங்கு இழாய். இலங்கு இழாய், நல்ல அழகான அணிகலன்களை அணிந்திருப்பவளே. தேவர் தேவியர், தேவர்கள், தேவர்களின் தேவிமார்களாக இருக்கிற தேவ மகளிர், அவர்களெல்லாம் என்ன செய்வார்கள்? உன்னுடைய திருவடிகளை கைகளால் வணங்குவார்கள். சேவடி கைதொழும், உன்னுடைய செம்மையான திருவடிகளை தங்களுடைய கைகளை கூப்பி வணங்குவார்கள். அது மாத்திரமல்ல, தாயில் மூ உலகின் தனி நாயகம். தாயில் அப்படின்னா தானா குற்றம், குற்றமில்லாத இந்த 3 உலகங்கள் திரைலோக்கியம் இருக்கே, அந்த திரைலோக்கியத்தின் தனி நாயகம், ஒப்பற்றதாக இருக்கக்கூடிய தலைமை பதவி உனக்கு தானே வருகிறது. நுண் கண், உன் கண், உன்னிடத்தில். உன் கண்ண என்ன அர்த்தம்? உன்னிடத்தில். உன்னிடத்தில் தன்னாலேயே வருகிறது. எது? 3 உலகங்களுக்கும் தலைவியாக இருக்கிற பெருமை தானே உனக்கு வருகிறது. நான் வந்தால் என்னோடு அது தானே உனக்கு வரும். நானே கொண்டு வந்து உனக்கு கொடுக்கிறேன், தானே உனக்கு வருகிறது. அதை விலக்கி விடாதே. விலக்கினை அதை வேண்டாம்னு விலக்கி விடாதே. ஏவர் ஏழையர் நின்னின் இலங்கு இழாய். அந்த மாதிரி உனக்கே வர செல்வத்தை, தானா வர ஸ்ரீதேவிய நீயா தட்டி கழிக்காத. உனக்கு தானாக வரக்கூடிய இந்த ஸ்ரீதேவி வருகிறாள். உனக்கு 3 உலகத்தின் பெருமை தரக்கூடிய தலைவி என்கிற அந்த நிலை உனக்கு தன்னாலேயே வருகிறது. அதை விட்டுவிடாதே. அதை நீ விலக்கினாய் என்றால் உன்னை விட முட்டாள் இருக்க மாட்டார்கள். ஏழையர்னா இங்க அறிவற்ற பேதைன்னு அர்த்தம். ஏழை அப்படிங்கிற சொல்லுக்கு ஏந்திழைன்னு ஒரு பொருள் உண்டு. ஏழைனா நாம சொல்ற மாதிரி the poor. ஆனா poor in what? Poor in knowledge, poor in wisdom. அறிவு இல்லாதவர்கள். ஏவர் ஏழையர். ஒன்னை விட ஏழை யாராவது இருக்க முடியுமா? ஒன்னை விட முட்டாள் அறிவற்ற பேதை வேற யாராவது இருக்க முடியுமா? உனக்கு தானே வர ஸ்ரீதேவியை நீ தட்டி விலக்குகிறாயே. குடிமை 3 உலகும் செய்யும் கொற்றத்து என் அடிமை கோடி அருளிதியால் எனா முடியின் மீது முகிழ்த்து உயர் கையினன் படியின் மேல் விழுந்தான் பழி பார்க்கிலான். யாரு? குடிமை 3 உலகும் செய்யும் கொற்றம். 3 உலகங்களையும் அடிமைப்படுத்தி கோலோச்சுகிற அந்த ராவணன் தன்னையே சொல்லிக் கொள்கிறான். குடிமை 3 உலகம் செய்யும் கொற்றம். என்னுடைய கொற்றம், என்னுடைய ஆட்சி எப்படி தெரியுமா? இந்த 3 உலகங்களையும் நான் அடிமை செய்கிறேன். அப்படிப்பட்ட என்னுடைய இந்த கொற்றம், எல்லாரும் எனக்கு அடிமை. அப்படிப்பட்ட இவனுடைய அடிமைத்தன்மையை நீ ஏற்றுக்கொள். குடிமை 3 உலகும் செய்யும் கொற்றத்து என் அடிமை கோடி. கோடினா கொண்டு விடு. ஏற்கனவே பார்த்த வார்த்தை தான். என்னுடைய அடிமை, நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன்.
இந்த உலகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் எனக்கு அடிமையாக இருக்கிறார்கள், நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன், அருள்தி. இந்த அடிமைத்தனத்தை எடுத்துக்கொள், எனக்கு அருள் செய். குடிமை 3 உலகும் செய்யும் கொற்றத்து என் அடிமை கோடி அருளுதி. எனக்கு நீ அருள் செய்யம்மா என்று சொல்லிவிட்டு என்ன செய்கிறான்? முடியின் மீது முகிழ்த்து உயர் கையினன். தன்னுடைய தலைக்கு மேலே தன்னுடைய கைகளை வைத்துக் கொள்கிறான். தலைக்கு மேலே கைகளை வைத்துக் கொள்கிறான். ஒவ்வொரு தலைக்கும் 2 கை, 10 தலைக்கு 20 கைகள். அந்த 20 கைகளையும் அப்படி கையில மேல வச்சு படியின் மேல் விழுந்தான். அவ இருக்கிற இடத்துல அவளுக்கு எதிரில் தரை மேல அப்படியே விழுந்து வணங்குகிறான். பழி பார்க்கிறான். தாய் இப்ப பண்ற இந்த வேலை பழிச்சொல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்காம அவளுடைய காலடியில் விழுந்து வணங்குவதாக 10 தலையன் தன்னுடைய 20 கரங்களையும் தலைகளுக்கு மேலே குவித்து தரையில் விழுந்து வணங்குகிறான். காதலுக்கு கண்ணில்லை என்பார்கள், ஆசை வெட்கமறியாது என்பார்கள், காமம் குருடு என்பார்கள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய நிலையை எதற்குமே கவலைப்படாமல் அந்த காமத்தில் மோகத்தில் மூழ்கி கிடப்பவன் செய்கிறான். அதுவும் எப்படிப்பட்டவன்? அந்த பாட்டிலேயே சொல்லிட்டார். குடிமை 3 உலகும் செய்யும். குடிமைன்னு சொன்னா கிட்டத்தட்ட பரம்பரையாக செய்யக்கூடிய அடிமை தொழில். குடிமை செய்தல்னா லாங், எந்தை தந்தை தந்தை தம்மூத்தப்பன் என்று 7 படி கால் தொடங்கி செய்யக்கூடிய தொழில். நான் உனக்கு அடிமை அப்படின்னு காலமாக பரம்பரையாக செய்யக்கூடிய அடிமை. 3 உலகும் இவனுக்கு தலைமுறையாக அடிமைகளாக இருக்கும்போது நான் உன்னுடைய அடிமை அம்மா என்று சொல்பவன் பழியே பார்க்காமல் கரங்களை தலைகளுக்கு மேலே கூப்பிக்கொண்டு தரையிலே விழுந்து வணங்குகிறான். அப்படியே தரையில் விழுகிறான். காய்ந்தன ஷலாகை அன்ன உரை வந்து கதுவா முன்னம் தீந்தன செவிகள் உள்ளம் திரிந்தது. சிவந்த சோரி பாய்ந்தன கண்கள் ஒன்றும் பரிந்திலள் உயிர்க்கும். பெண்மைக்கு எய்ந்தன அல்ல வெய்ய மாற்றங்கள் இணைய சொன்னாள். ஷலாகைனா இரும்பு கம்பின்னு அர்த்தம். நல்ல காய்ச்சின இரும்பு கம்பின்னு சொல்லுவார்களா இல்லையா, அந்த இரும்பு கம்பி. காய்ந்தன ஷலாகை, நல்ல காய்ச்சப்பட்ட இரும்பு கம்பி மாதிரி இருக்கிற உரை. அவனுடைய வார்த்தைகளே அப்படியே காதுல இரும்ப காய்ச்சி ஊற்றுவது போல இருக்கு. அந்த ஷலாகை, காய்ந்த ஷலாகையான அந்த சொற்கள் தன்னுடைய காதுகளை வந்து தொடுவதற்கு முன்பே, கதுவா முன்னம், அவை வந்து அப்படி புகுவதற்கு முன்னம், கதுவானா புகுதல், அப்படி புகுதலுக்கு முன்னமே அவளுடைய செவிகள், அவளுடைய காதுகள் எல்லாம் தீந்து போயின. உள்ளம் அப்படியே திரிஞ்சு போச்சு. உள்ளம் தவிக்க ஆரம்பிச்சுது. அவளுடைய கண்கள்ல இரத்த பெருக்கு மாதிரி கண்கள் சிவந்து போயின. ஒன்றும் பரிந்திலள் உயிர்க்கும். அவளுக்கு அப்படியே அவ்வளவு தவிப்பு. தன்னுடைய உயிரை கூட ஒரு பொருட்டாக மதிக்க முடியாத அளவுக்கு வருத்தம் வந்தது. பெண்மைக்கு எய்ந்தன அல்ல வெய்ய மாற்றங்கள். அவளுடைய மனதிற்கு வேதனை தருகின்ற கடுமையான அந்த சொற்கள் அவள் இப்போது பேச ஆரம்பித்தாள். அவள் எப்படி பேசுகிறாள்? அவனுடைய சொற்கள் வெய்ய மாற்றங்கள் என்றால் இப்போது அவளும் வெய்ய மாற்றங்கள் உரைக்கிறாள். மாற்றம்னா மறுமொழி. அப்ப இந்த இடத்துல வெய்ய மாற்றம்ங்கிறது ராவணனுக்கு அவள் தருகிற மறுமொழி. ஒரு பெண் சாதாரணமாக சொல்லாத கடுமையான சொற்களை அவள் சொல்ல ஆரம்பிக்கிறாள். இரும்பு மாதிரி அந்த சொற்கள் அவளுடைய காதுகளில் வந்து புகுவதற்கு முன்னாலேயே அவளுடைய உள்ளம் துடிக்கிறது. அவளுடைய செவிகளெல்லாம் கருகி போகின்றன. அவளுடைய கண்களில் இரத்தம் பெருக்கெடுக்கிறது. அவள் உயிரை பற்றி கவலைப்படாமல் ஐ கேர் அ டேம், நீ என்ன வேணாலும் பண்ணு என்பது போல உயிரை பற்றி கவலைப்படாமல் கடுமையாக பேசுகிறாள். பொதுவாக பெண்கள் மென்மையாக பேசுவார்கள். ஆனால் அவள் கடுமையாக பேசுகிறாள் என்பதனால் கவிச்சக்கரவர்த்தி சொல்கிறார், பெண்மைக்கு எய்ந்தன அல்ல.
சாதாரணமாக பெண்மைக்கு பொருந்தாத கடுமையான வார்த்தைகளை அவள் இப்போது பேசத் தொடங்குகிறாள். மல்லடு திரள் தோள் வஞ்சன் மனம் பிரிது ஆகும் வண்ணம் கல்லொடும் தொடர்ந்த நெஞ்சம் கற்பின் மேல் கண்டது உண்டோ, இல்லொடும் தொடர்ந்த மாதர்க்கு எய்வன அல்ல வெய்ய சொல், இது தெரிய கேட்டி துரும்பு என கனன்று சொன்னாள். இதுல எங்க அவ கடுமையா பேசுற மாதிரி இருக்குன்னா, ஒரே ஒரு வார்த்தையில மொத்த கடுமையும் சேர்த்து வச்சா. துரும்பே அப்படின்னு கூப்பிட்டா. அவனை எப்படி கூப்பிடுறா? அட துரும்பே. துரும்புனா நீ ரொம்ப துரும்பு போன்றவன், துரும்பு மாதிரி இருக்கிறவனே. கல்லோடும் தொடர்ந்த நெஞ்சம், கல்லை போன்ற உறுதியான உள்ளத்தை கொண்ட பெண்கள். அவர்கள் கற்பினைத்தான் உயிருக்கு மேலாக கருதுவார்கள். இது உனக்கு தெரியாதா? கல்லொடும் தொடர்ந்த நெஞ்சம் கற்பின் மேல் கண்டது உண்டோ. அவர்களுக்கு கற்பை விட வேற ஏதாவது பெருசா? கல்லு மாதிரி வைராக்கியம் கொண்ட அந்த பெண்கள் கற்பை விட வேறு எதையாவது பெரிதாக கருதுவார்களா? உனக்கு தெரியாதா? இல்லொடும் தொடர்ந்த மாதர்க்கு எய்வன அல்ல. நீ இப்ப சொன்ன வார்த்தைகள்னா நல்ல குடியில பிறந்த பெண்களுக்கு பொருத்தமானவை இல்லை. அந்த மாதிரியான சொற்களை, வெய்ய சொல், கொடுமையான சொற்களை நீ சொல்லிவிட்டாய். நல்ல குடி பெண்களிடத்தில் சொல்லக்கூடாத சொற்களை நீ சொல்லிவிட்டாய். இப்ப நான் சொல்றத கொஞ்சம் கவனத்தோட கேளு. இது தெரிய கேட்டி துரும்பு, துரும்பானவனே என்ன பேசினாய் என்று பேச ஆரம்பிக்கிறாள். அவள் என்ன நினைக்கிறாள்? மல்லடு திரள் தோள் வஞ்சன் மனம் பிரிது ஆகும் வண்ணம். அவன் மனசை கொஞ்சம் மாத்திடலாம், நல்ல வார்த்தைகள்னால அவனுடைய உள்ளத்தை மாற்றலாம் என்று கருதுகிறாள். மல் அடு திரள் தோள் வஞ்சன், மற்போரில் வலிமை கொண்டவன். அதுதான் மல் அடு திரள் தோள். மற்போரில் தோள் பராக்கிரமம் மிக்கவனாக, அதே சமயத்தில் வஞ்சகமானவனாக இருக்கிற ராவணன் அவனுடைய மனசு கொஞ்சம் மாற்றிவிடலாம் என்கிற எண்ணத்தில் கொஞ்சம் கோபப்பட்டு, கனன்று கொஞ்சம் கோபப்பட்டு பேசுகிறாள். அவளும் கடுமையாக பேச ஆரம்பிக்கிறாள். எடுத்த எடுப்பிலேயே அவனை துரும்பே அப்படின்னு கூப்பிட்டு, உனக்கு தெரியாதா? கற்பை விட ஒரு பெண்ணுக்கு பெரியது உண்டா? என்ன வார்த்தை பேசினாய் நீ? இப்படியெல்லாம் ஒரு பெண்ணிடத்தில் நீ பேசுவாயா? இப்ப நான் சொல்றதை கேள் என்று அவனிடத்தில் பேச ஆரம்பிக்கிறாள். அவனை துரும்பு என்று அழைக்கிறாள். வால்மீகத்துல இந்த காட்சியை காட்டும்போது வால்மீகி மகரிஷி எதிரில் நிற்கிற ராவணனை அவள் ஏறிட்டு பார்க்க விரும்பாமல் ஒரு துரும்பை எடுத்து அவன் முன்னால போட்டுட்டு அந்த துரும்பை பார்த்து பேசுற மாதிரி வைத்திருப்பார். ஒரு சின்ன துரும்பு அங்க கடந்திருக்கு, அந்த துரும்பை தூக்கி அப்படி போட்டுட்டு, துரும்பே அப்படின்னு அந்த துரும்பை பார்த்து, அவன்கிட்ட பேசல, அட துரும்பே என்னெல்லாம் பேசின நீ என்று அந்த துரும்பை பார்த்து பேசுவது போல இருக்கும். துரும்பை இங்கே எடுத்து போடாமல் அவனை துரும்பே என்று எங்கேயோ பார்த்து கொண்டு, அவனை ஏறிட்டு பார்க்காமல் வேறு எங்கோ பார்த்து கொண்டு துரும்பே என்று அழைத்து சீதை பேசுகிறாள். மேருவை உருவல் வேண்டின் விண் பிளந்து ஏகல் வேண்டின் ஈரழு புவனம் யாவும் முற்றுவித்திடுதல் வேண்டின் ஆரியன் பகழி வல்லது அறிந்து இருந்து அறிவிலாதாய். சீரிய அல்ல சொல்லி தலை பத்தும் சிந்துவாயோ. எப்படி பேசுறா பாருங்கள். கோபமா ஆரம்பிக்கிறா துரும்பேன்னு. ஆனா ராமன் புகழை முதலில் பேசுகிறாள், தன்னுடைய புகழை இல்லை. மேருவை உருவல் வேண்டும், மிக பெரியதாக இருக்கிற மேருமலையை துளைக்கணும்னு சொன்னா விண் பிளந்து ஏகல் வேண்டும், வானத்தை துளைத்து கொண்டு போக வேண்டும்னு சொன்னா ஈரழு புவனம் யாவும் முற்றுவித்திடுதல் வேண்டி, 14 லோகத்தையும் அழிச்சுடணும், முற்றுவித்திட வேண்டும், மொத்தமா இல்லாம பண்ணணும்னு சொன்னா அதுக்கான ஆற்றல் எங்க இருக்கு தெரியுமா? ஆரியன் பகழி வல்லது. ராமனுடைய அம்பு இதையெல்லாம் செய்யும். அறிந்து இருந்து அறிவிலாதாய். இதெல்லாம் உனக்கு தெரியாதா? இருந்து அறிவில்லாம பேசுறியே. ராமனுடைய அம்பு எப்பேற்பட்டதுன்னு உனக்கு தெரியும், தெரிஞ்சும் அறிவில்லாம பேசுகிறாய். சீரியா அல்ல சொல்லி, நல்ல வார்த்தை இல்லை, நீ சொன்னதெல்லாம் தகாத வார்த்தைகளை சொல்லி உன்னோட 10 தலையையும் கீழே போட போற. உன் 10 தலையும் சிந்தி போகும்.
சீரிய அல்ல சொல்லி தலை 10 சிந்துவாயோ, ராமனுடைய அம்பை பற்றி உனக்கு தெரியாதா என்று ஆரம்பிக்கிறாள். அஞ்சினை யாதலால் அன்று ஆரியன் அற்றம் நோக்கி வஞ்சனை மான் ஒன்று ஏவி மாயையால் மறைந்து வந்தாய். உஞ்சனை போதியாயின் விடுதி, உன் குலத்துக்கெல்லாம் நஞ்சினை எதிர்ந்தபோது நோக்குமே நினது நாட்டம். ஏம்பா, உனக்கு ராமனை பற்றி தெரியாதா? ராமனை பற்றி உனக்கு தெரியும். ராமனுடைய வில்லாற்றலுக்கு நீ பயப்பட்ட. உனக்கு ராமனை பற்றி தெரிஞ்சு உனக்கு பயம் இல்லாமல் இருந்திருந்தா நீ என்ன பண்ணியிருக்கணும்? நேரம் இல்லை வந்திருக்கணும். உனக்கு ராமன் கிட்ட பயம். அதனால என்ன பண்ண? ஆரியன் அற்றம் நோக்கி, ராமன் இல்லாத நேரம் பார்த்து. அற்றம்னா இல்லாத நேரம். ராமன் இல்லாத நேரம். இதற்கு ஒரு பாடாந்திரம் உண்டு. ஆரியன் என்பதற்கு பதிலாக ஆண்தகை என்று வரும். ஆண்தகை அற்றம் நோக்கி, ராமன் இல்லாத நேரமா பார்த்து ஒரு வஞ்சனையான மான வேற அனுப்பி வச்சு மாறு வேடத்துல மாயையால் மறைந்து வந்தாய். சன்னியாசி வேஷத்துல தானே வந்த. நீ நேர்மையானவனா இருந்திருந்தா நேரம் வந்திருக்கலாம் இல்லையா? அப்ப ராமன் இல்லாத நேரம் ஒரு மாயமான வேற ஏவி போட்டது வேற வேஷம். அப்போ 1 மடங்கு தப்பு இல்ல, 3 மடங்கு தப்பு பண்ணி வந்திருக்க. உஞ்சனை போதியாயின் விடுதி. ஒன்னே ஒன்று வச்சுக்கோ, உஞ்சனை. உஞ்சனைங்கிறது உய்ந்தனை, பிழைத்து போக வேண்டும்னு நினைச்சா. உனக்கு ஒரு உய்வு வேணும்னு நினைச்ச, பழைச்சு போகணும்னு நினைச்சேனா என்னை விட்டுடு. உஞ்சனை போதியாயின் விடுதி. இல்லைனா எனக்கு தெரியல, உன்னுடைய குலத்துக்கெல்லாம் நஞ்சினை எதிர்ந்த போது, நீ என்னை இப்படி தூக்கின் வந்ததுனால உன்னுடைய குலத்துக்கே விஷம் போல ராமன் வந்து எதிர நிற்க போறான். உன்னுடைய அரக்க குலத்திற்கு எதிரியாக அந்த தேவாதி தேவன் வந்து நிற்கும்போது அந்த ராமனை எப்படி ஒன்னால நேர பார்க்க முடியும்? நோக்குமே நினது நாட்டம். எதிரில் வந்து அந்த ராமன் நிற்கும் போது நீ எப்படி பார்க்க போற அந்த ராமனை? நாட்டம்ங்கிறது பார்வை. நோக்குமே நினது நாட்டம். உன்னுடைய பார்வை ராமனை பார்த்து விடுமா? நாட்டம்னா கண்கள்னு ஒரு அர்த்தம் உண்டு. கண்களுக்கும் அந்த சொல் வரும், கண்களின் பார்வைக்கும் அந்த சொல் வரும். நஞ்சினை எதிர்ந்த போது நோக்குமே நினது நாட்டம். உன்னால பார்க்க முடியுமாப்பா? எதிரில் வந்து அந்த ராமன் நிற்கும் போது நீ உய்யணும்னு நினைச்சேனா என்னை விட்டுடு. இல்லைன்னா நீ how will you face ராமா? how will you be able to face ராமா? அதுதான் அவன் கேட்கிற கேள்வி. உன்னால் ராமனை எப்படி பார்க்க முடியும்? how can you face ராமா? நீ என்னை இப்போது விட்டுவிடு, இல்லை என்றால் உன்னால் எப்படி ராமனை பார்க்க முடியும் என்று கேட்கிறாள். 10 உள தலையும் தோளும் பல பல பகழி தூவி வித்தக வில்லினார்க்கு திருவிளையாடற்கு ஏற்ற சித்திர இலக்கம் ஆகும். அல்லது செருவில் ஏற்கும் சக்தியை போலும் மேல் நாள் ஜட்டாயுவால் தரையில் வீழ்ந்தாய். என்னவோ பெருசா பேசுறியே. நீ அன்னைக்கு என்னாச்சு? நான் தான் பார்த்தனே. ஜட்டாயு கிட்டேயே உன்னால நிற்க முடியல. ஜட்டாயுவை எதிர்த்து போர் செய்யக்கூட உன்னால முடியல. அன்னைக்கு ஜட்டாயுவாலேயே நீ வீழ்த்தப்பட்டாய். ஜட்டாயுவால் ராவணனுடைய தேர் தட்டு உடைந்தது. ராவணனுடைய போர் கருவிகளெல்லாம் கீழே விழுந்தன. அவனுக்கும் கூட காயம் ஏற்பட்டது. அதை இப்ப காட்டுறா. ஜட்டாயு கிட்டேயே நீ கஷ்டப்பட்டியே. உனக்கு ராமனை பத்தி தெரியுமா? 10 உள தலையும் தோளும் பல பல பகழி தூவி வித்தக வில்லினார்க்கு திருவிளையாடற்கு ஏற்ற சித்திர இலக்கம். உனக்கு ஒண்ணு தெரியுமா? உன்னோட 10 தலை இருக்கா இல்லையா? அந்த 10 தலை கூட இருக்கிற 20 தோள், இதெல்லாம் ராமன் பார்த்து ரொம்ப அப்படியே ஜாலியா ஒரு அம்பா போட்டு விளையாடுறதுக்கு நல்ல வசதியா இருக்கும். பல பல பகழி தூவி, நிறைய 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 அம்புகளை போட்டு, ஒரு அம்பு இல்லை நிறைய அம்புகள் போடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குமா இல்லையா? உன்னோட 10 தலை மேலேயும் 20 தோள் மேலேயும் ஒரே ஒரு அம்பு போட்டு, ஒரு தலை இருந்து 2 தோள் இருந்தா ஒரு அம்பு போரும். அந்த வித்தக வில்லினானுக்கு நிறைய அம்புகள் போடுவதற்கு உன்னுடைய தலையும் தோள்களும் இடம் கொடுக்கும். அது மாத்திரம் இல்லை, ராமனுடைய திருவிளையாட்டுக்கு நீ ஒரு சித்திர இலக்கம். அது என்ன சித்திர இலக்கம்? இப்ப கூட பார்க்கலாம். இந்த ரைஃபிள் ஷூட்டிங்காக ட்ரைனிங் எடுப்பவர்கள், இல்லைன்னா ஷூட்டிங் காம்படிஷன்ஸ் நடத்துவார்கள் இல்லையா? அந்த காம்படிஷன்ஸ்லாம் கூட
அந்த டார்கெட்டுன்னு எதை ஃபிக்ஸ் பண்ணியிருப்பார்கள்? அங்கே அந்த படம் வரைஞ்சிருக்கும், இல்லைன்னா வட்ட வட்டமாக வரைஞ்சிருப்பார்கள். அது சித்திரத்தில் எழுதப்பட்டது. ஒரு உண்மையான ஆளை கொண்டு போய் அங்கே நிறுத்த முடியாது. ட்ரைனிங் எடுக்கும் போதும் சரி, காம்படிஷன்ஸ்லேயும் சரி, அங்கே கொண்டு போய் ஒரு உயிரை நிறுத்த முடியாது. ஆளே வேண்டாம், ஒரு சின்ன பறவை விலங்க கூட வைக்க முடியாது. தப்பு இல்லையா? அப்போ என்ன பண்ணுவார்கள்? ட்ரைனிங்க்கு கரெக்டாக இலக்கு பார்த்து சுட முடிகிறதா அப்படிங்கிற ட்ரைனிங்க்கு என்ன பண்ணுவார்கள்? வாலி என்ன பண்ணினான்னு நமக்கு தெரியும். மராமரங்கள் இருந்தது, அந்த மராமரங்களில் அம்பு விட்டு 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 அவன் தன்னை சரி செய்து கொண்டான், தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டான். ஆனால் சாதாரணமாக என்ன பண்ணுவார்கள்? இந்த மாதிரி சித்திரத்தில் எழுதி வச்சு அதில் தான் அவர்கள் அம்பு எய்து 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 ட்ரைனிங் எடுப்பார்கள். அதுக்கு தான் சித்திர இலக்குன்னு பேர். எதிரில் ஒரு தூண் இல்லைன்னா ஒரு சித்திரத்தை வச்சு அம்பை எய்து பழகுவார்கள். அதுதான் சித்திர இலக்கம். அது ரொம்ப ட்ரைனிங் பீரியடில் இல்லை விளையாட்டாக செய்வது, இல்லைன்னா ஒரு காம்படிஷனில் செய்வது. இப்போ என்ன சொல்கிறா, நீ என்ன தெரியுமா, உன்னோட 10 தலையும் உன்னோட தோளும் அப்படி படம் போட்டு சித்திர இலக்கமாக, அட 10 தலையில் டார்கெட் எடுத்து பார்க்கலாம், 20 தோளில் டார்கெட் எடுத்து பார்க்கலாம்னு ஒரு சித்திர இலக்கம் போல, ஒரு விளையாட்டு போல. ராமனுக்கு அது ஒரு விளையாட்டாக இருக்கும். இட் வில் பி அ சைல்ட்ஸ் பிளே. 10 உள தலையும் தோளும் பல பல பகழி தூவி வித்தக வில்லினார்க்கு திருவிளையாடற்கு ஏற்ற சித்திர இலக்கம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமான டார்கெட். ஏன்னா மற்ற டார்கெட் எல்லாம் பார்த்தா மற்ற ராட்சசர்கள்லாம் வந்து நின்னா ஒரு தலை இருக்கும், 2 தோள் இருக்கும், ஒரு மார்பு இருக்கும். உன்னோடது கொஞ்சம் நல்லா அழகாக படம் போட்ட மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு ஃபேன்சி ஸ்டைலில் இருக்கும். ஒரு ஃபேன்சிட் டார்கெட், அது ஃபேன்சிஃபுல் டார்கெட்டாக இருக்கும். அதனால் அது கூட பார்ப்பதற்கு நன்றாக இருக்கும். அல்லது செருவில் ஏற்கும் சக்தியை போலும். அவரை எதிர்த்து போர் செய்வதற்கு உனக்கு சக்தி இருக்கா என்ன? யூ வில் பி அ ஃபேன்சிஃபுல் டார்கெட். அவ்வளவுதான். ராமனுக்கு நீ ஒரு ஃபேன்சிஃபுல் டார்கெட்டாக இருப்ப. ராமனை எதிர்த்து போர் செய்வதற்கு உனக்கு சக்தி இருக்கா என்ன? ஜட்டாயு கிட்டையே நீ சிக்கி கொண்டு திணறினாயே என்று அவனை கிண்டலாக, அதே சமயத்தில் கோபமாக, அதே சமயத்தில் அவனுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்வதாக சீதை பேசுகிறாள். சீதை தொடர்ந்து பேசப் போகிறாள். இதோடு அவள் நிறுத்திவிடவில்லை. அந்த பெண் தன்னந்தனியலாக அங்கே அரக்கிமார்களுக்கு நடுவிலே உட்கார்ந்திருக்கும் போது கூட அவளுடைய அந்த துணிச்சல், மன உறுதி, அவளுடைய சொற்களில் இருக்கிற துல்லியம் பாருங்கள். விமன் எம்பவர்மெண்ட் என்று சொல்கிறோமே, அந்த விமன் எம்பவர்மெண்ட், அதுவும் கூட இன்றைக்கு மார்ச் மாதம் 8ஆம் தேதி இன்டர்நேஷனல் விமென்ஸ் டே. We speak of women empowerment, but Sita speaks in the voice of women empowerment. அவ என்ன பேசுகிறாள்? அந்த பேச்சில் ஆணவம் இல்லை, அந்த பேச்சில் அகங்காரம் இல்லை, அந்த பேச்சில் கோபம் இருக்கிறது. கோபத்தோடு கூடவே விட்டுவிடு, விட்டுவிட்டால் உனக்கு கருணை காட்டுகிற அந்த ஆற்றலும் தெரிகிறது. துணிச்சலோடு தனியாக இருக்கிற நிலையிலேயும் தன்னுடைய மன உறுதி தளராமல் சீதை பேச ஆரம்பித்திருக்கிறாள். அவள் இன்னமும் பேசப்போகிறாள். என்ன இருந்தாலும் சீதையின் பேச்சில்லையா? அந்த சீதா பிராட்டியின் பேச்சு, தவம் செய்த தவமாம் தையலின் பேச்சு தொடர்ந்து கேட்டுக்கொண்டுதான் இருப்போமே. 1 வார காலம் பொறுத்திருந்து இன்னமும் அதை கேட்கலாம் இல்லையா? அதுவரை நன்றி, வணக்கம்.